ஓம் சாந்தி. இன்னைக்கு நாம ஒரு டிரான்ஸ்லேஷன் வகுப்பு கேட்க போறோம். தலைப்பு என்னன்னா, யோகத்துல நமக்கு வரக்கூடிய தடைகள், அதை எப்படி நம்ம வெற்றிகரமாக தாண்டி நல்ல யோகம் பண்ண முடியும். சோ யோகம் பண்ணும் பொழுது மனம் அலைப்பாயுது. சோ அதனால சில விதிகளை நாம தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம தாரணை செய்யணும். இப்போ பேச போற ஸ்பீக்கர் டாக்டர் சச்சின். இதே பேர்ல இன்னொருத்தர் கூட மதுபன்ல இருக்கிறாரு. அவரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவரு அதே பேர்ல இருக்க இன்னொரு சகோதரர். இப்ப நம்ம அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்கலாம். मेजॉरिटी लोगों का एक ही कंप्लेंट होता है, மெஜாரிட்டி பேருக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அது என்னன்னா, हमारा मन एकाग्र नहीं होता है, भटकता है। எங்களோட மனம் ஒருமுகப்பட மாட்டேங்குது, கான்சென்ட்ரேஷன் வரமாட்டேங்குது, ரொம்ப அலைப்பாயுது. हमको योग में अनुभव नहीं होता है। மற்றும் எங்களுக்கு யோகத்துல அனுபவம் ஏற்பட மாட்டேங்குது. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கு. दो सॉल्यूशन दिए मन को जीतने के लिए। மனதை ஜெயிப்பதற்கு 2 தீர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. महात्मा ने लौकिक भगवत गीता में பரமாத்மா இந்த 2 தீர்வுகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்ம பரமாத்மா கொடுக்கிற முரளிதான் உண்மையான கீதை அப்படின்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் பக்தியில லௌகீகத்துல ஒரு பகவத்கீதை இருக்கு, அதுலயும் இத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. और वो दो सॉल्यूशन है, अभ्यास और दूसरा वैराग्य। அந்த 2 தீர்வுகள் என்னன்னா, ஒன்று பயிற்சி, இன்னொன்று வைராகியம். ये दो चीजें जिसके पास है उसके लिए योग कठिन नहीं है। இந்த 2 விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு யோகம் கடினமாக இருக்காது. वैराग्य का अर्थ लोग समझते कि घर बार छोड़ना, वो नहीं है। வைராகியம் மற்றும் பயிற்சி. வைராகியம் உலகத்துல எப்படி நினைச்சிருக்கிறாங்கன்னா, வைராகியம் அப்படின்னா வீடு உறவுகள் எல்லாத்தையும் விட்டு விட வேண்டும். देखो, मैं भगवत गीता के ऊपर बहुत सेशन लेता हूँ साथ। ஆனா அது உண்மை கிடையாது. சகோதரர் அந்த லௌகீக பகவத்கீதையில நிறைய செஷன்ஸ் எடுத்திருக்கிறாராம். 700 श्लोक लिए अभी, लेकिन हमारी दादी जानकी ने देखो 700 श्लोक को 3 शब्दों में पैक कर दिया। 700 ஸ்லோகங்கள் வரைக்கும் செஷன்ஸ் எடுத்திருக்கிறாரு. நம்முடைய பிரியமான தாதி ஜானகி அவங்க அந்த 700 ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை 3 வார்த்தைகளில் பேக் பண்ணிட்டாங்க. ये हमारी दादियों की विशेषता है। இதுதான் நம்முடைய தாதிகளுடைய விசேஷ தன்மைகள். पूरी भगवत गीता दादी ने 3 शब्दों में संभाली। விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டு வரக்கூடிய விசேஷ தன்மை நம்ம தாதிக கிட்ட இருக்கு. முழு பகவத்கீதையிலையும் இருக்கக்கூடிய விஷயத்த 3 வார்த்தைகளில் கொண்டு வந்துட்டாங்க. और 3 शब्द कौन से हैं दादी के? அந்த 3 வார்த்தைகள் தாதியினுடையவை. அது என்னென்ன? मैं कौन, மே கோன் அப்படின்னா நான் யார், मेरा कौन, என்னுடையவர் யார், மேரா கோன். तीसरा क्या है? மூன்றாவது என்ன? मुझे क्या करना है, बस। முஜே கியா கர்னா ஹை, நான் என்ன செய்ய வேண்டும், இவ்வளவுதான். इसमें पूरी भगवत गीता आ जाती है। இந்த 3 வார்த்தைகளிலுமே முழு பகவத்கீதையோட சாரம் வந்துடுது. जो बाबा के बच्चे कहते हैं कि क्या करे, பாபாவுடைய குழந்தைகள் நான் என்ன பண்றது मेरे पास जो आते हैं, जो अपनी आदतों से இப்படி கேக்குறாங்க. परेशान हैं, என்கிட்ட வரக்கூடிய சில ஆத்மாக்கள் கூட தங்களுடைய பழக்க வழக்கங்களினாலேயே தொந்தரவுக்கு உள்ளாகிறவர்கள் நிறைய இந்த மாதிரி கேள்விகள் கேக்குறாங்க. आदत को बदल नहीं सकते। எங்களுடைய பழக்க வழக்கத்தை எங்களால மாற்ற முடியவில்லை. जैसे कई मेरे को पूछते, अमृत वेला हमारा पावरफुल नहीं होता है। நிறைய பேர் என்கிட்ட இப்படி கேக்குறாங்க, எங்களுடைய அமிர்த வேளை ரொம்ப சக்திசாலியாக இருக்கிறது இல்ல. बहुत पुराने हैं, உண்மையில அவங்க ரொம்ப பாபாவினுடைய மிக பழைய குழந்தைகள். तो वैसे मैं बिल्कुल उठ जाती हूँ। ஆனா இப்படி சொல்றாங்க, நான் அமிர்த வேளையில எழுந்துடுறேன், कि जैसे ही योग करने बैठती हूँ, नमाज पढ़, ஆனா யோகம் செய்யலான்னு உட்கார்றேன், உடனே நமாஸ் செய்யற மாதிரி ஆயிடுது. அதாவது தூக்கத்துல தலை விழுறது पढ़ना चालू हो जाता है। मारा
एक तो भाई ने अनुभव सुनाया ஒரு சகோதரர் ஒரு அனுபவம் சொன்னாரு. डबल फॉरेनर्स का अनुभव। அவர் ஒரு இரட்டை வெளிநாட்டை சேர்ந்தவர். तो पहले जो भट्टियां होती थी ना 8-8 घंटे तक बैठते थे। முதல்ல எல்லாம் பட்டி நடக்கும் பொழுது 8 மணி நேரம் கூட உட்காருவாங்க. तो 8 घंटा एक जगह पे बैठना मुश्किल है। अभी तो 8 மணி ஒரு இடத்துல உட்காருவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். आपको कुर्सियां मिली है। இப்பெல்லாம் நமக்கு வந்து நாற்காலிகள் கிடைச்சிருக்கு, சோஃபா கிடைச்சிருக்கு. पहले तो हमारी बहनें सब जानते हैं नीचे बैठते थे। ஆரம்பத்துல எல்லாம் எல்லாரும் தரையில தான் உட்காருவோம். अभी भी कई जगह पे नीचे बैठ के साधना करते हैं। இப்ப கூட நிறைய இடங்கள்ல தரையில் அமர்ந்து கொண்டு பயிற்சி செய்யறாங்க. तो 8 घंटे में एक जगह पे बैठ के पैर दर्द करते हैं, कमर दर्द करता है। அப்ப யோசிச்சு பாருங்க, 8 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும். तो एक भाई ने सुना है हमको बहुत तकलीफ हो रही थी लेकिन अभी बैठ அப்போ ஒரு சகோதரர் சொன்னாரு, ஆமா அப்படி உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் பட்டியாச்சே உட்கார்ந்து தானே ஆகணும். बैठना था, भट्टी में नाम लिखा है। பட்டியில வந்து பேரை கொடுத்துட்டோம், சோ யோகத்துல உட்கார்ந்து தான் ஆகணும். की तरफ देख रहे थे कब 8 घंटे पूर्ण होते हैं। அதனால எப்ப பாரு கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்போ 8 மணி நேரம் முடியும்னு. तो आखिर में 8 घंटे पूरे होके सब उठ के जा रहे तो एक भाई बहुत खुश था। இந்த மாதிரி ஒரு பட்டியில 8 மணி நேரம் உட்கார்ந்து யோகம் செஞ்சாச்சு. 8 மணி நேரம் முடிஞ்ச உடனே எல்லாம் எழுந்துக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. उसने जैसे 8 घंटा पूरा ऐसे किया, यस। तो सभी बाकी के लोग सोचने लगे इसको कुछ तो அந்த சகோதரர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. 8 மணி நேரம் முடிஞ்ச உடனே ரொம்ப உற்சாகமா கைகளை கிளாப் செஞ்ச மாதிரி, ஆஹா நான் செய்து காமிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட அவரு எழுந்துக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ அங்கிருந்த மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை வந்தது. अच्छा अनुभव हुआ है। அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவர் இவ்வளவு சந்தோஷமா ரொம்ப குதூகலமா இருக்கிறாரே, இவருக்கு ஏதோ ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு போல இருக்கு. तो हमको नहीं हुआ है। நமக்கு நடக்கல, ஆனா அவருக்கு ஏதோ நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு. तो आखिर एक ने हिम्मत किया क्योंकि वो हीनता की भावना आती है ना, हमको कुछ अनुभव नहीं, इसको कैसे। அப்போ ஒருத்தர் மட்டும் ரொம்ப தைரியத்தோட அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமா இருக்கும், நமக்கு எந்த அனுபவமும் ஆகவே இல்லையே, ஆனா இவருக்கு ஆச்சே அப்படின்னா அப்போ அவர்கிட்ட போய் பேச தோணாது. ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப தைரியமா போய் அவர்கிட்ட கேட்டிருக்காரு. कैसे अनुभव हुआ? ये योगी आत्मा होगी। அவர் ஏன் அவர்கிட்ட போய் கேட்டாருன்னா, நமக்கு நடக்கல, ஆனா இவருக்கு எப்படி நடந்தது அதை தெரிஞ்சுக்கணும், இவரு ரொம்ப யோகி ஆத்மா போல இருக்கு, அதனால அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். तो उसको पूछा कि क्यों भैया आपको क्या अनुभव हुआ ऐसे? तो उसने कहा नहीं नहीं मेरे को कोई अनुभव वगैरह कुछ नहीं हुआ। அப்ப அவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, என்ன சகோதரரே உங்களுக்கு என்ன அனுபவம் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த உற்சாகமா குதூகலமா இருந்த சகோதரர் சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல எனக்கும் எந்த அனுபவமும் ஆகல. बोले इतना उछाल क्यों रहे हो फिर? அப்படியா, அனுபவம் ஆகலன்றீங்க, அப்புறம் ஏன் இவ்வளவு உற்சாகத்தோட குதூகலமா இருக்கீங்க? कहता है मुझे आज पता चला कि मैं आंखें खुली रख के भी सो सकता हूँ। அப்ப அந்த சகோதரர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது, கண்களை திறந்து கொண்டே என்னால உறங்க முடியும்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். तो कई लोग होते हैं ऐसे, है ना, आंखें खुली रख के उनको लगता है कि योग बहुत अच्छा कर रहे हैं। சில பேருக்கு இப்படி கூட ஆகுது, அவங்க கண்களை திறந்து கொண்டு யோகம் செய்வதாக, யோகம் ரொம்ப நல்லா செய்யறதா நினைச்சிட்டு இருப்பாங்க. दे आर नॉट अवेयर, उस समय जागरूक नहीं होते, तो नींद ஆனா அவங்க விழிப்புணர்வில் இருப்பதில்லை. கண்களை திறந்துதான் இருக்காங்க, ஆனாலும் விழிப்புணர்வுல இல்லை. और योग में फर्क है। नींद भी யோகம் மற்றும் உறக்கம் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. फ्रेश करती है। தூக்கத்துல கூட நமக்கு உடலும் மனமும் ஃப்ரெஷ் ஆகுது. लेकिन हमको अलर्ट रह के करना है। मैं ये क्यों कह रहा हूँ? ஆனா நம்ம யோகம் செய்யறதுக்காக தான் முயற்சி பண்றோம். அப்ப நம்ம ரொம்ப அலர்ட்டா இருந்து யோகம் செய்யணும். இதை ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, कि शरीर को भी संभालने का हुनर चाहिए। நம்ம சரீரத்தை கூட மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை நமக்கு இருக்கணும்.
शरीर को संभालेंगे नहीं ना, आप योग में नहीं बैठ सकते लंबे समय। சரீரத்தை நம்ம சரியா பார்த்துக்கல அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு யோகத்துல நம்மால உட்கார முடியாது. शरीर आपको खींचेगा। சரீரம் நம்முடைய கவனத்தை தன் பக்கமாக இழுக்கும். तो दिनचर्या हमारी परफेक्ट होनी चाहिए, चाहे कुछ भी हो जाए। அதனால நம்ம पहली दिनचर्या अच्छी रखो। அது வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கணும் நம்ம. சோ முதல்ல தினச்சரியத்தை நம்ம நாள் முழுக்க நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் மீது நமக்கு கவனம் இருக்கணும். அதை ரொம்ப நல்லா வச்சுக்கணும். दिनचर्या अगर आपकी अच्छी है तो मुझे ऐसे लगता है कि मेजॉरिटी काम हमारी दिनचर्या करती है। मैं எனக்கு என்ன தோணுதுன்னா மெஜாரிட்டி விஷயத்தை வந்து நம்முடைய தினச்சரியம் தான் பண்ணுது. நாள் முழுக்க நாம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதுலயே வந்து நிறைய விஷயம் நடந்துரும். पहले देखता था ट्रैफिक कंट्रोल जब होता था, हम जहां पर थे वहां स्टॉप हो जाते थे। ஆரம்பத்துல எல்லாம் டிராபிக் கண்ட்ரோல் ஒலிச்சுதுன்னா நாங்க எங்க இருந்தாலும் என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். स्टैच्यू हो जाते थे। ஒரு சிலை போல மாறிடுவோம். ट्रैफिक कंट्रोल हम मिस नहीं करते थे, लेकिन अभी मैं वो டிராபிக் கண்ட்ரோலை நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம். नहीं देख रहा हूँ। இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பாக்குறது இல்ல. ये जो बाबा ने अमृत वेला से रात तक की जो दिनचर्या बनाई है ना, பாபா அமிர்த வேளையிலிருந்து இரவு தூங்க போற வரைக்கும் என்ன ஒரு தினச்சரியம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு உருவாக்கி வச்சிருக்கிறாரோ ये फरिश्ता बनाने के लिए दिनचर्या है। அது நம்மை ஃபரிஷ்தா ஆக்குவதற்கான தினச்சரியங்கள். इसको बहुत रिजिडली फॉलो करना चाहिए। அத நம்ம ரொம்ப கட்டாயமாக கண்டிப்பாக ஃபாலோ செஞ்சே ஆகணும். तो इस दिनचर्या में क्या है, अभी हम प्रोफेशनल हैं, हमको बहुत ड्यूटी रहते हैं, तो मैं आपके साथ என்ன இருக்கு, இப்ப நாம வந்து ப்ரொஃபஷனலா இருக்கிறோம், நமக்கு வந்து நிறைய டியூட்டி இருக்கு. अपना अनुभव शेयर करने वाला हूँ நான் என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். कि कैसे योग को सरल किया जा सकता है। योग எப்படி வந்து யோகத்தை எளிமையாக்க முடியும். कठिन नहीं है। உண்மையில யோகம்ங்கிறது கடினமான ஒன்றே கிடையாது. मैं अपना अनुभव आपको इसलिए सुना रहा हूँ कि मैं थ्योरी में ज्यादा जाता नहीं। நான் இந்த அனுபவத்தை எதற்காக உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா நான் ரொம்ப தியரியில போக மாட்டேன். श्लोक याद आ गया, ये आज से 22 साल पहले का अनुभव आपको सुना रहा हूँ। அதனாலதான் எனக்கு இந்த ஒரு ஸ்லோகம் கூட ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். उस समय हम दिल्ली से कलकत्ता जा रहे थे। அப்போ நாம வந்து டெல்லியில இருந்து கல்கத்தாக்கு போயிட்டு இருந்தோம். कैंपेन था, ऑल इंडिया कैंपेन अगेंस्ट टोबैको। புகைப்பிடித்தலுக்கு எதிராக ஒரு அகில இந்திய கேம்பெயின் நடந்துட்டு இருந்தது. हम तो नए नए थे, तो हम दिल्ली क्रॉस करके यूपी में आए। यूपी में हम कैपिटल में पहुंच चुके थे। நான் அப்ப வந்து ஞானத்துக்கு வந்த ஆரம்பம். அப்ப நான் வந்து உத்தரப்பிரதேசத்தை தாண்டி தில்லிக்கு வந்துட்டேன். तो हम तो जूनियर थे, हमारे ग्रुप में डॉक्टर गिरीश पटेल वरिष्ठ भाई थे। அப்ப வந்து எங்க குரூப்ல டாக்டர் கிரீஷ் பட்டேல் அப்படிங்கிற ஒரு சகோதரர் இருந்தாரு. वो बीमार पड़ गए। அவருக்கு உடல்நிலை சரியா இல்லாம இருந்தது. अभी उनके बाद मेरा नंबर लगता था, तो बहन அந்த கேம்பெயின்ல பேச வேண்டியது அவர்தான். ஆனா அவருக்கு உடல் நலம் சரியில்லாததுனால அவருக்கு அடுத்தது யாருன்னு பார்க்கும் பொழுது நான் தான் அதுல இருந்தேன். என்னோட நம்பர் தான் இருக்கு அதுல. जी ने कहा, सचिन भाई डॉक्टर गिरीश पटेल तो बीमार पड़ गए, आपको जाना। அப்போ பொறுப்பு சகோதரி வந்து என்கிட்ட, சச்சின் பாய் கிரீஷ் பட்டேல் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, சோ அதனால நீங்க தான் போயாகணும். पड़ेगा। मैंने कहा ठीक है, रोज वही सुनाना था, तो मैं बिल्कुल रिलैक्स था। நானும் வந்து ரொம்ப சந்தோஷமா இதுதானே நம்முடைய தினமும் நம்ம மத்தவங்களுக்கு சொல்ற விஷயம், சரி நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். तो जब हम हॉस्पिटल में गए लेक्चर लेने के लिए, ध्यान से அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு லெக்சர் கொடுக்கறதுக்காக போக வேண்டி இருந்தது. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. सुनना, बहुत सुंदर अनुभव बाबा ने कर। ஏன்னா ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தை பாபா எனக்கு பண்ணி வச்சாரு. हमने देखा कि सभी डॉक्टर्स बैठे हुए, सीनियर நான் பாக்குறேன் அங்க அமர்ந்திருந்த எல்லாருமே டாக்டர்ஸ். डॉक्टर गले में स्टेथोस्कोप डाल के, और उधर जाके मुझे டாக்டர்ஸ்
पता चला कि मुझे अंग्रेजी में बोलना है। அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அங்க நான் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசணும், லெக்சர் வந்து இங்கிலீஷ்ல தான் கொடுக்கணும். तो मुझे थोड़ा डर लगा क्योंकि अंग्रेजी इतना अच्छा नहीं आता था। இப்ப எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது, ஏன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப நல்லா வராது எனக்கு. तो मैं डर गया क्योंकि डॉक्टर्स को तो सब कुछ पता होता है। டாக்டர்ஸ்க்கு வேற எல்லா விஷயமும் தெரியும், அதனால எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. को क्या सुनाने का और अंग्रेजी में सुनाने का, इसका मुझे टेंशन आ गया। ஏற்கனவே டாக்டர்ஸ் கொஞ்சம் படிச்சவங்க, அவங்க கிட்ட போய் பேசுறதே கொஞ்சம் பயமா இருந்தது. கூடவே இங்கிலீஷ்ல தான் வேற பேசணும், அதனால எனக்கு டென்ஷன் வந்துடுச்சு. और वहां की जो निमित्त बहन थी उसने मेरा टेंशन और बढ़ा दिया। அப்போ அங்க நிமித்தமான சகோதரி என்னோட டென்ஷனை இன்னும் அதிகமாக்கிட்டாங்க. वो आके मुझे कहा कि सचिन भाई बहुत खर्चा किया है प्रोग्राम। அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, சச்சின் பாய் இங்க நிறைய இந்த கேம்பெயின்காக இந்த ப்ரோக்ராம்காக நிறைய செலவு பண்ணிருக்கு, अच्छा होना चाहिए। அதனால ப்ரோக்ராம் நல்லபடி இருக்கணும். मैं और डर गया। எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. बहनें सोचती है ना हम खर्चा करते हैं तो रिटर्न अच्छा आना चाहिए। சகோதரி இப்படி யோசிப்பாங்க இல்லையா, நிறைய செலவு பண்ணியிருக்கோம், அதனால ரிசல்ட் நல்லபடி வரணும். अभी उस दिन मुझे पता चला कि स्टेज पे पोडियम क्यों रखते हैं। पोडियम पता होता है आप? அன்னைக்குதான் எனக்கு வந்து ஸ்டேஜ்ல வந்து போடியம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. போடியம்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? वो एक ऐसा इधर नहीं दिखाई दे रहा, उधर है, जिसके पीछे छिप के बात करते हैं ना। அதாவது மேடையில வந்து பேச்சாளர்களுக்கு முன்னாடி ஒரு உயரமான ஒரு ஒரு பொருள் இருக்கும், அதற்கு பின்னாடி நின்னுட்டு தான் பேசுவாங்க. அதாவது அது மேல மைக் இருக்கும், சோ அவங்களுடைய முழு உடலும் அந்த போடியம்க்கு பின்னாடி மறைஞ்சிடும். इसके ऊपर का शरीर दिखाई देता है, नीचे का कुछ दिखाई नहीं देता है। मुझे उस दिन पता चला कि पोडियम का क्या फायदा होता है। அந்த போடியம் முன்னாடி நின்னுட்டு பேசும் பொழுது தலை தான் தெரியும், தலைக்கு கீழே இருக்கிற முழுமையான உடலும் மறைஞ்சிடும். அன்னைக்குதான் எனக்கு இந்த போடியம் வைக்கிறதோட நன்மை என்னன்னு புரிஞ்சுது. क्योंकि मैं अंदर ऐसे कांप रहा था, किसी को दिखाई नहीं दे रहा था। ஏன்னா போடியம்க்கு பின்னாடி என்னோட உடல் நடுங்கிட்டு இருக்கு, ஆனா அந்த பக்கம் இருக்கிற யாருக்குமே அது தெரியல. तो पहले अध्याय में जो अर्जुन की अवस्था बताई है, सिदंती मम गात्राणि मुखम च परिशिष्य, ऐसा பகவத்கீதையில முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனுடைய நிலை என்னன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, श्लोक आता है, तो मैं मुंह सूख गया। அதுல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, சிதந்தி மமாத்ரான முகம் ச பரிஷ் ஏசா, அப்படி வந்து பரிஷ் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. था क्योंकि मैं डरा हुआ था। எனக்கு கூட என்னோட வாயெல்லாம் வந்து காஞ்சு போயிடுச்சு, ஏன்னா நான் ரொம்ப பயந்துருக்கேன். अभ्यास करता हूँ कि ஆனா நான் எப்பொழுதுமே ஒரு பயிற்சி செய்வேன், அது என்னன்னா बाबा का आह्वान करता हूँ, எந்த ஒரு சேவை செய்யறதுக்கு முன்னாடியும் நான் பாபாவை அன்போடு அழைப்பேன். बाबा ये शरीर आपका है, आत्मा आपकी है, பாபா இந்த சரீரம் உங்களுடையது, இந்த ஆத்மா உங்களுடையது, सामने बैठे हुए बच्चे आपके हैं, எதிரில உட்கார்ந்து இருக்கிற அந்த குழந்தைகள் உங்களுடையவர்கள், சேவையும் உங்களுடையது, और करना आपको है। அதனால இந்த சேவையை நீங்க தான் செய்யணும். अभ्यास करता हूँ, तो उस दिन भी की இத வந்து நான் அடிக்கடி இந்த பயிற்சி பண்ணுவேன். அன்னைக்கும் அதே மாதிரி செஞ்சேன். बोलना चालू किया। थोड़ी देर में இப்படி வந்து பாபா கிட்ட, பாபா இந்த சரீரமும் உங்களுடையது, இந்த ஆத்மாவும் உங்களுடையது, எதிரில இருக்க குழந்தைகளும் உங்களுடையவர்கள், இந்த சேவையும் உங்களோடது, அப்ப நீங்க தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் லெக்சர்ல பேச ஆரம்பிச்சேன். मैं देख रहा हूँ कि मेरा मुंह ऐसे हिल रहा है। அதுக்கப்புறம் பாக்குறேன் என்னோட வாய் வந்து அசைகிறது. मैं खुद देख रहा हूँ मेरा मुंह हिल रहा है, நானே என்னோட வாயை பாக்குறேன், என்னோட வாய் வந்து அசைஞ்சிட்டு இருக்கு. और बहुत अच्छा अंग्रेजी शब्द आ रहे हैं। ரொம்ப நல்ல ஆங்கில வார்த்தைகள் என் வாயில இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. बिना किसी रुकावट के नए नए अंग्रेजी शब्द, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் புதிய புதிய ஆங்கில வார்த்தைகள் ரொம்ப சரளமாக சகஜமாக என்னோட வாயிலிருந்து வந்துட்டு இருக்கு. थोड़ी देर बाद देख रहा हूँ मैं अपने शरीर को साक्षी होके देख रहा हूँ। शरीर கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறேன், என்னுடைய சரீரத்தை நானே சாட்சியா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். काम कर रहा है।
சரீரம் தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இத நானே பாக்குறேன். और केवल शब्द नहीं जा रहे हैं, வெறும் வார்த்தைகள் மட்டும் வெளியே வந்துகிட்டு இருக்கல, शब्द के साथ पावर जा रही है। मैं வார்த்தைகளோடு சேர்ந்து பவரும் வந்துகிட்டு இருக்கு. I could feel the waves, वो ऐसे तरंगे जा रही है। என்னால அந்த அதிர்வலைகளை, அந்த ஒளிக்கிரணங்களை பார்க்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே ஒளிக்கிரணங்கள் பரவிக்கிட்டு இருக்கு, என்கிட்ட இருந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. तो मुझे पता चला क्या हो रहा है। என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு. और जब सेशन पूरा हुआ, सभी डॉक्टर्स ने जोरदार तालियां बजाई खड़े रह के। அந்த செஷன் முடிஞ்ச உடனே எல்லா டாக்டர்ஸும் எழுந்து நின்னு ரொம்ப சப்தமாக கைகளை தட்டுறாங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்றாங்க. स्टैंडिंग ओवेशन। तो डॉक्टर्स ने तालियां बजाई। वो बहन जी आई सेशन पूरा होने के बाद में और मुझे कहती, டாக்டர்ஸ் எல்லாம் எழுந்து நின்னு கையை தட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த நிமித்தமான சகோதரி வராங்க, என்கிட்ட சொல்றாங்க, सचिन भाई मैंने बहुत सेशन सुने हैं, लेकिन आज के जैसा लेक्चर मैंने पहले कभी नहीं सुना। அந்த சகோதரி சொல்றாங்க, சச்சின் பாய் நான் நிறைய கிளாஸஸ் கேட்டிருக்கேன், ஆனா இன்னைக்கு கேட்ட லெக்சர் மாதிரி இதற்கு முன்னாடி நான் கேட்டதே இல்ல. मैंने दीदी को धीरे से बनाया, दीदी मैंने भी नहीं सुना। मैंने நானும் தீதி கிட்ட மெதுவா சொன்னேன், தீதி நான் கூட இதற்கு முன்னாடி கேட்டதில்ல, भी पहली बार ही सुना। நான் கூட முதல் முறையாக இது கேக்குறேன். तो ये स्पष्ट अनुभव था कि मेरे अंदर योग्यता नहीं थी। இது ரொம்ப வெளிப்படையான அனுபவமா இருக்கு. எனக்கு இந்த செஷன் எடுக்கக்கூடிய தகுதி இல்ல, ஏன்னா எனக்கு ஆங்கிலம் சரளமாக பேச வராது. मैं डरा हुआ था, நான் ரொம்ப பயந்திருந்தேன். मेरा मुंह सूख गया था, என்னோட வாயெல்லாம் காஞ்சு போச்சு, ட்ரை ஆயிடுச்சு. हाथ पैर कांप रहे थे। கைகளும் கால்களும் நடுங்கிட்டு இருக்கு. तो बाबा ने ये बताया, उस दिन मुझे महसूस हुआ कि सेवा हमारा सब्जेक्ट ही नहीं है। அப்பதான் எனக்கு பாபா சொன்ன விஷயமே புரிஞ்சுது, அனுபவமாச்சு. அதாவது சேவைங்கிறது உண்மையில நம்முடைய சப்ஜெக்டே கிடையாது. बाबा कराता है, ये स्पष्ट अनुभव हुआ। பாபா சேவிக்கிறார் என்பது ரொம்ப வெளிப்படையாக அனுபவமாச்சு. कि कराने वाला, செய்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார். तो मेरा काम क्या था? मैं அப்போ என்னுடைய வேலை என்ன? सोचने लगा, हम तो साइंटिस्ट है ना, हम उल्टा सोचते हैं। நாம சயின்டிஸ்ட் இல்லையா, நாம உல்டாவா யோசிப்போம். मैंने कहा इतने बार सेवा किया तब क्यों नहीं आया? उसी அப்ப நான் யோசிச்சேன், இதுக்கு முன்னாடி கூட தான் பல முறை சேவை செஞ்சிருக்கோம், ஆனா அப்போ வரலையே அவரு, वक्त क्यों? बाद ஏன் இந்த நேரத்துல மட்டும் வந்தாரு? में पता चला वहां पे बहुत बड़ा सेंटर खुलना था और बहुत सारे அப்புறம்தான் தெரிய வந்தது, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சென்டர் திறக்கப்பட வேண்டி இருந்தது. डॉक्टर वहां पे रेगुलर स्टूडेंट बने हुए हैं। அங்க இருக்கக்கூடிய அன்னைக்கு வந்தவங்கல்ல நிறைய டாக்டர்ஸ் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸா ஆகியிருந்தாங்க. तो किसका कमाल है? பாருங்க, இது யாருடைய அதிசயம்? बोलो मेरा बाबा, சொல்லுங்க, மேரா பாபா, मीठा बाबा, மீठा प्यारा பாபா, बाबा, प्यारा अच्छा பாபா, बाबा, सच्चा बाबा, दयालु बाबा, இனிமையான பாபா, என்னுடைய பாபா, உண்மையான பாபா, இரக்க மனமுள்ள பாபா, தயாளு, कृपालु बाबा, वाह बाबा, ஆஹா शुक्रिया பாபா, बाबा। ஆஹா பாபா, சுக்ரியா, நன்றி பாபா. वो दिन और आज का दिन है, मैं बिल्कुल डरता नहीं हूँ, क्योंकि मुझे அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் சுத்தமா பயப்படுறதே கிடையாது. पता है ये कैसे भी करके अपना काम करवा लेगा। ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடுச்சு, என்ன வேணாலும் செஞ்சு அவர் தன்னுடைய காரியத்தை நடத்தி முடிச்சிருவாரு. इसका काम रुकता नहीं। तो मेरा அவருடைய வேலை ஒரு பொழுதும் நிற்காது. पुरुषार्थ क्या है फिर? அப்போ என்னுடைய புருஷார்த்தம் என்ன? அவர் எல்லாத்தையும் செஞ்சிருவாருன்னா அப்ப என்னுடைய புருஷார்த்தம் என்பது என்ன? என்னுடைய முயற்சி என்ன? तो मेरा पुरुषार्थ है, भगवत गीता 700 श्लोक की है। என்னோட புருஷார்த்தம் என்னன்னா
பகவத்கீதையில 700 ஸ்லோகங்கள் இருக்கு. आप 700 श्लोक भूल गए तो चलेगा, उसका அதுல 700 ஸ்லோகத்தையும் நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. एक श्लोक की भगवत गीता कहते, पूरे भगवत गीता அதுல ஒரே ஒரு ஸ்லோகம் அது என்ன சொல்லுதுன்னா, का निचोड़ उस श्लोक में आता है। முழு பகவத்கீதையும் கூட விட்டுடுங்க, முழு பகவத்கீதையோட சாரம் அந்த ஒரு ஸ்லோகத்துல வந்துடுது. और जो भी भगवत गीता का पाठ करते हैं ना, जब वो श्लोक आता है तो वो 3 बार யாரெல்லாம் பகவத்கீதையை பாடம் செய்யறாங்களோ அவங்க வந்து எப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகம் வருதோ அதை 3 முறை மீண்டும் மீண்டும் சொல்வாங்க. बोलते हैं उसको, कंपलसरी ये रूल है। இது வந்து கம்பல்சரி ரூல். और वो श्लोक है 18वें अध्याय में 66वां श्लोक है वो। आपने அந்த ஸ்லோகம் வந்து பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகமா வருது. भी सुना होगा, मुरली में बाबा सुनाता है। बाबा நீங்க கூட முரளியில அதை கேட்டிருப்பீங்க. ஆனா பாபா முழு ஸ்லோகமும் சொல்ல மாட்டாரு, पूरा नहीं सुनाता, एक ही शब्द सुनाता है। वो ஒரு வார்த்தையை சொல்வாரு. श्लोक इस तरह से है, सर्वधर्मान्य அந்த ஸ்லோகம் என்னன்னா, परित्यज சர்வ தர்மான்ய பரித்ய मामेकम शरणम व्रज, பரித்யஜ் மாமேகம் சரணம் ரஜ, अहम त्वा सर्व पापेभ्यो ஹம் த்வா சர்வ मोक्षेक्षामि मा பாபப்ய மோக்ஷம் மாஸ். शुच। ऐसा श्लोक है कि இப்படி அந்த ஸ்லோகம் இருக்கும். तुम सब धर्मों को छोड़कर मुझ एक की அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு शरण में आओ, मैं तुम्हें सब என்னுடைய சரணத்தை என்னுடைய சரணை அடைந்து விடு, भी पापों से मुक्त कर दूंगा। अभी நான் அனைத்து பாவங்களில் இருந்தும் உங்களை முக்தி அடைய செய்து விடுவேன். ये जो शरण में आना है ना, இப்படி சரணத்துக்கு வரணும், அதாவது ஒரு காலடியில வரணும். यही सबसे टफ काम है। இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப டஃப்பான வேலை. ये सबसे टफ है இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். क्योंकि भगवत गीता 3 अध्याय में एक बहुत अच्छा श्लोक सुनाती है। இப்படி முழுவதுமாக சரணடைந்து விடுவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் வருது. कि वो 27वां श्लोक है, अहंकार அதே 27வது ஸ்லோகம், विमूढ़ात्मा कर्ता हम इति मन्यते। அகங்கார் விமுத்மா கர்த்தா இति மன்யதே. मैंने भगवत गीता कहती है कि जो अहंकारी होते हैं ना, उनको அதாவது பகவத்கீதா சொல்லுது, யார் அகங்காரியா இருக்கிறாங்களோ लगता है कि मैं कर रहा हूं। அவங்களுக்கு தோணுது நான் செய்து கொண்டிருக்கிறேன். जब तक ये मैं कर रहा हूं है ना, योग नहीं लग सकता। எது வரைக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுவரை யோகம் வராது, யோகத்தில் மனம் ஈடுபடாது. मेरा पुरुषार्थ, मुझे योग में मेहनत नहीं है, पता என்னுடைய புருஷார்த்தம் இப்படியும் சொல்றோம். எனக்கு வந்து யோகத்துல உழைப்புங்கிறதே கிடையாது. नहीं क्यों। और मैं ஏன் தெரியுமா உங்களுக்கு? नहीं उठना चाहता हूं 2 बजे। ஏன்னா நான் 2 மணிக்கு எழுந்துக்க விரும்புறதே கிடையாது. मुझे 4 बजे उठना है, पर 2 बजे எனக்கு 4 மணிக்கு தான் எழுந்துக்கணும். मेरे को उठा देता है। ஆனா 2 மணிக்கு என்ன எழுப்பி விட்டுடுறாரு. मैं सीधा झगड़ा करता हूँ, बाबा मेरे நான் ஸ்ட்ரெயிட்டா பாபா கிட்டயே சண்டை போடுறேன். नींद पूरी नहीं हुई है, मैं 2 बजे नहीं। आज का ये अनुभव, நான் பாபா கிட்ட சண்டை போடுவேன், பாபா எனக்கு தூக்கம் பத்தல, என்னால 2 மணிக்கு எழுந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு கூட பாருங்க, थक गया हूँ, कॉन्फ्रेंस चालू है, நிறைய களைப்பா இருந்தேன். ஏன்னா கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. शाम को डॉक्टर्स लेट बैठते, कॉल आते हैं, मैं कहता ஈவினிங்ல வந்து டாக்டர்ஸ் வந்து லேட்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நிறைய கால்ஸ் வருது. हूँ मुझे मत उठाओ, मैं आराम से அதனால நான் ரொம்ப களைப்பா இருக்கேன், காலையில என்ன எழுப்பாதீங்க, நான் நிதானமா தான் எழுந்துப்பேன் 2 बजे आँख खुल जाती है। जैसे அப்படிதான் சொல்லிட்டு தூங்க போறேன். ஆனா 2 மணிக்கு கண்கள் திறந்து விடுகிறது. किसी के पीछे कोई पड़ा है, नहीं आपको उठना। அதாவது நம்ம பின்னாடியே வந்து நம்மள செய்யற வரைக்கும் விடமாட்டேன்னு யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எழுந்தே ஆகணும் அப்படின்னு யாராவது நம்ம பின்னாடியே துரத்திட்டு இருந்தா அப்படி இருக்கும்.
मेरा यह अनुभव है, क्यों होता है मुझे नहीं पता। दोपहर இது என்னோட அனுபவம். இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. को मेरे को थकावट होती है, फिर आंखें बंद மதியத்துக்கு மேல எனக்கு ரொம்ப களைப்பா ஆயிடுது. होती है और அப்புறம் கண்கள் தானாவே மூடிடுது. 2 बजे उठ जाता हूँ। ஆனாலும் காலையில 2 மணிக்கு எழுந்துக்கிறேன். मैं अंदर से नहीं पुरुषार्थ कर रहा हूँ, ये मैं एक्सेप्ट कर रहा हूँ। நான் வந்து ரொம்ப உள்ளார்ந்த ஆழமான முயற்சிங்கிறது நான் செய்யல. இத நானே ஓப்பனாவே ஒத்துக்கிறேன். मैं कैंडिडली एक्सेप्ट कर रहा हूँ। पीछे पड़ के पुरुषार्थ करवा लेता है, ये என்ன பின்னாடி இருந்து என்ன புருஷார்த்தம் செய்ய வைக்கிறாரு. क्यों होता है मुझे नहीं पता, लेकिन एक இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. अभ्यास है कि मैं उसको सौंप दिया है सब कुछ। ஆனா ஒரே ஒரு பயிற்சி மட்டும் நான் பண்றேன். என்னை முழுமையாக அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். तूने मुझे ज्ञान में लाया है ना, तेरी जिम्मेवारी है। நீ தானே பாபா என்ன ஞானத்துக்குள்ள கொண்டு வந்த. அப்போ நான் உன்னுடைய பொறுப்பு. நான் என்ன புருஷார்த்தம் செய்யணுமோ அது கூட உன்னோட பொறுப்பு. और अनुभव बहुत, क्योंकि 25 दिन 30 दिन में से 25 दिन सेवा में होते हैं। और एक आप அதனால எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. மாசத்துல 30 நாள் இருக்குன்னா அதுல 25 நாட்கள் சேவை இருக்கு. को चमत्कार सुनाता हूँ। உங்களுக்கு இன்னும் ஒரு அதிசயத்தையும் நான் சொல்றேன். हम गोवा के लोग हैं, गोवा समझते हैं? गोवा एक स्टेट है, तो वहां के लोगों की विशेषता क्या होती है? நானும் என் குடும்பத்தினரும், அதாவது லௌகீக குடும்பத்தினரும் கோவாவை சேர்ந்தவர்கள். கோவா எங்க இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது ஒரு யூனியன் டெரிட்டரி. அங்க இருக்கக்கூடியவர்களுடைய விசேஷதா என்ன தெரியுமா? किसी को समुद्र किनारा दिखाई देता है, गोवा கோவான்னு சொன்ன உடனே பல பேருக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். சிலருக்கு வந்து அந்த கடற்கரை உடனே ஞாபகத்துல வரும். के लोगों की विशेषता है कि वो नॉनवेज खाते हैं, है ना? கோவாவில் வசிக்கக்கூடிய மக்களிடம் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா அவங்க நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதுலயே முக்கியமா அந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களை சாப்பிடுவாங்க. मछली खाने वाले, चावल और அவங்க வந்து சாதமும் மீனும் நிறைய சாப்பிடுவாங்க. तो मुझे अगर पहले पता होता कि इधर आने के बाद नॉनवेज छोड़ना पड़ता तो मैं बिल्कुल नहीं आता। எனக்கு பிரம்மகுமாரிக்கு வரத்துக்கு முன்னாடி இது மட்டும் தெரிஞ்சிருந்தா, இங்க வந்தா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இதுக்குள்ள வந்தே இருந்திருக்க மாட்டேன். हमारा जन्म मधुबन का है, अलौकिक ஆனா என்னுடைய அலௌகீக பிறவி வந்து மதுபனில் தான் நிகழ்ந்தது. जन्म। और शीलू बहन ने हमारा 7 डेज कोर्स किया है। சகோதரி ஷீலு அவங்க தான் எனக்கு வந்து 7 days கோர்ஸ் பண்ணாங்க. तो मुझे तो आना नहीं था, मैं घूमने के लिए आया था इधर कटिंग நான் வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் விரும்பல. நான் சுத்தி பார்க்கிற ஒரு டூரிஸ்டா தான் மதுபனுக்கு வந்தேன். शॉर्ट स्टोरी। तो लेकिन जैसे पांडवों उतरा, वो कृष्ण को देखा, ऐसे लगा अपने घर पे आ गए। ये मेरा அந்த பெரிய கதையை நான் சுருக்கமா சொல்றேன். எப்போ நான் பாண்டபவன்ல வந்து இறங்கினேனோ, அங்க முகப்புல இருக்கிற அந்த கிருஷ்ணரோட சிலையை பார்த்தேன். அதை பார்த்த உடனே நான் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. घर है, नहीं तो एमडी करके विदेश जाके सेटल होने का विचार था। எனக்கு அந்த சமயத்துல வந்து எம்டி படிச்சுட்டு ஃபாரின்ல போய் வேலை செஞ்சு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லட்சியம் தான் இருந்தது. लेकिन पता नहीं बाबा ने ऐसे खींच लिया, घर पे आके माताजी को बोला आज से मैं ஆனா எப்படி நடந்ததுன்னே தெரியல. பாபா என்னை அப்படி கவர்ந்து இழுத்துட்டாரு. நான் வீட்டுக்கு போய் என்னுடைய லௌகீக தாய் கிட்ட சொன்னேன், नॉनवेज बंद, प्याज लहसुन भी नहीं खाऊंगा। நான் இப்பத்துல இருந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெங்காயம் பூண்டு இதையும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டேன். सब लोग हंसने लगे। அப்போ எல்லாரும் நான் சொல்றத பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. तो हमारे घर में क्या है, मछली बनती थी எங்க வீட்ல எப்பொழுதுமே மீன் சமைப்பாங்க. और उनको पता था कि ये बाकी सब छोड़ सकता है, मछली नहीं छोड़ सकता। அவங்களுக்கு தெரியும் இவன் எதை வேணாலும் விடுவான், ஆனா வந்து மீனை மட்டும் விட முடியாது. तो मुझे ऐसे दिखा दिखा के खाते थे। அதனால மீனை காமிச்சு காமிச்சு சாப்பிடுவாங்க. लेकिन मैं तो पक्का ही था,
4 बजे उठ के योग करता, तो धीरे धीरे ஆனா நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். 4 மணிக்கு எழுந்து காலையில யோகம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். हमारी माता जी को टेंशन आने लगा, इसको அப்போ என்னுடைய தாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் வர ஆரம்பிச்சிடுச்சு. इतना पढ़ाया, डॉक्टर बनाया, अभी ये सन्यासी बन जाएगा। இந்த பையனை இவ்வளவு படிக்க வச்சிருக்கோம், டாக்டர் ஆக்கியிருக்கோம். ஆனா இவன் என்னமோ சன்னியாசி ஆகிடுவான் போல இருக்கே. तो हमारी बहनों के ऊपर प्रेशर लाना। लीडर थी शिवसेना पार्टी, आपने नाम सुना होगा। அப்போ வந்து அந்த நிமித்த சகோதரிக்கு ஒரு டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஒரு லீடர்ஷிப் டென்ஷன் மாதிரி. அதாவது யார் நமக்கு லீடரா இருக்காங்களோ அவங்க மூலமா நமக்கு டென்ஷன் கொடுத்து நம்மளுடைய உறுதித்தன்மையை கலைப்பது. लीडर प्रेशर लाया कि हमारे लड़के को बिगाड़ दिया, पहले सब कुछ खाता था। அப்ப அந்த சகோதரி கிட்ட போயிட்டு ஒரு லீடர் பிரஷர் கொடுக்குறாங்க. நீ வந்து என்னோட பையனை வந்து கெடுத்துட்ட. முதல்ல எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். उससे कुछ नहीं हुआ तो लीडर से प्रेशर लाया कि சோ தன்னால எதுவும் செய்ய முடியல அப்படின்ன உடனே லீடர் மூலமா பிரஷர் கொடுக்கிற அந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்க. मेरे बेटे को इधर जाने से रोको। लीडर ने फोन किया, என்னோட பையனை உங்க சென்டருக்கு வர்றது, இந்த பிரம்மா குமாரிகளின் வழியில போறதுல இருந்து நீதான் நிறுத்தணும் அப்படின்னு லீடர் கிட்ட பிரஷர் கொடுக்கறது. அப்ப அவங்க போன் பண்றாங்க. कि देखो बहनों, आप सेवा बहुत अच्छा करती है, पर इस लड़के को मत लेना सेंटर पे। என்னோட தாய் வந்து அந்த சகோதரிக்கு போன் பண்ணி இப்படி எல்லாம் பேசுறாங்க. பாருங்க, நீங்க ரொம்ப நல்ல சேவை எல்லாம் செய்றீங்க, ஆனா என்னோட பையனை சென்டருக்கு வர விடாதீங்க. उन्होंने, बहनें भी हमारी होशियार, वो कहती ஆனா அந்த சகோதரி கூட ரொம்ப சாதுரியமானவங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ये लड़का बहुत जिद्दी है, हमारा भी कहना नहीं मानता। இந்த பையன் ரொம்ப அடமெண்ட், இவன் நான் சொல்ற பேச்ச கூட கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. अभी इस सबसे कुछ नहीं हुआ ना, तो हमारे पास ऐसी एक मान्यता है कि जब सब कुछ करके कुछ नहीं होता है तो क्या। இப்படி எல்லாம் செஞ்சு கூட ஒரு பலனும் நடக்கல அப்படின்னா ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குல்ல, எது செஞ்சாலும் பலிக்கல அப்படின்னா வேற ஒரு வழி இருக்கும் இல்லையா? क्या समझना चाहिए, कहाँ का प्रॉब्लम है। எது செஞ்சாலும் ஒரு மாற்றம் வரலன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இத எங்க பிரச்சனை இருக்கு? तो किसी ने हमारी माँ के कान फूक दिए। कान फूकना யாரோ எங்க அம்மாவோட காதை நிரப்பிட்டாங்க. காதை நிரப்புறதுன்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? समझते हैं ना। हमको लगता है इसके कुछ तो किया है ब्रह्मा कुमारी ने। எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பையனை பிரம்மா குமாரிகள் ஏதோ செஞ்சுட்டாங்க. ये बाहर का है कुछ तो किसी ने बोला इसके अंदर इसको खाने में से कुछ खिलाया है ब्रह्मा कुमार। இந்த பையனுக்கு சாப்பாட்டுல எதையோ வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பிரம்மா குமாரிகள். तो इसका भूत निकालना पड़ेगा। இவனுக்குள்ள இருக்கிற அந்த பூதத்தை நம்ம விரட்டி அடிக்கணும். तो मेरा भूत निकालने के लिए 4 पंडित बुलवाए। எனக்குள்ள இருக்கிற பூதத்தை வெளியேற்றுவதற்காக 4 பண்டிதர்களை அழைச்சிருக்காங்க. मैं उस समय गुजरात गया था क्योंकि घर से दूर पुरुषार्थ करना था। நான் அந்த நேரத்துல வந்து குஜராத்ல இருந்தேன். குஜராத்துக்கு போயிருந்தேன். ஏன்னா வீட்டை விட்டு தள்ளி இருந்தாதான் புருஷார்த்தம் பண்ண முடியும். तो उस समय 2000 की डेट थी विनाश की। तो हमने அந்த நேரத்துல வந்து விநாசத்தோட சமயம் வந்து 2000ஆவது வருஷம் அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்த சமயம். कहा 5 साल ही बचे, हमको पुरुषार्थ करना है। அப்போ 5 வருஷம் தான் பாக்கி இருக்கு. சோ எனக்கு புருஷார்த்தம் செய்யணும். इसलिए घर से दूर सूरत गए थे, वहां प्रैक्टिस அதனால வீட்டை விட்டு ரொம்ப தூரமா சூரத்துக்கு போயிருந்தேன். कर रहे थे। तो அங்கிருந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். घर से फोन आया कि घर में पूजा है, तुम आ जाओ। मैंने அப்போ வீட்ல இருந்து போன் வந்தது, வீட்ல பூஜை வச்சிருக்கு, நீ வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. कहा होगी कोई पूजा, सत्यनारायण की पूजा होगी। நான் என்ன நினைச்சேன், ஏதோ ஒரு சத்யநாராயண பூஜா வச்சிருக்காங்க போல இருக்கு. घर पे आया तो देखा सभी रिश्तेदार आए हुए हैं। சரின்னு வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்ல எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்கிறாங்க. मंडप मंडप समझते हैं, पेंडॉल, लाउड स्पीकर लगा है, सबका ஒரு பெரிய மண்டபத்துல லவுட் ஸ்பீக்கர்லாம் வச்சு खाना बन रहा है। मैंने कहा बड़ी எல்லாருக்காகவும் சமையல் நடந்துட்டு இருக்கு. पूजा है, होगी कोई, अपने को நான் நினைச்சேன் இது பெரிய பூஜை போல இருக்கு. क्या लेना देना। இல்ல நமக்கு என்ன பிரச்சனை, அவங்க ஏதோ பூஜை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். थोड़ी देर बाद पता चला मेरी ही पूजा है। கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எனக்கு புரிஞ்சுது இந்த பூஜையே எனக்காகத்தான்.
तो वो यज्ञ किया था, यज्ञ समझते हैं, वो ऐसे ईंट रखते हैं, मैंने कोई இப்போ வந்து ஒரு யாகம் வளர்ப்பதற்கான தயாரிப்பு எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இந்த செங்கல்லாம் வச்சு யாகம் பண்ணுவாங்கல்ல. भक्ति नहीं की थी, पहली बार देख रहा था। वो तिल जो நான் அதிகமா பக்தி பண்ணதில்ல. நானே இத முதல் தடவையா பாக்குறேன். அதுக்குள்ள வந்து எண்ணெய் ஊத்துறது, நெய்யை ஊத்துறது, இப்படி ஒரு பூஜை ஆரம்பமாயிருக்கு. समीदा सब डालते हैं, तो मुझे पता चला कुछ तो गड़बड़ है, क्योंकि चार எனக்கு புரிஞ்சிடுச்சு ஏதோ கடுபடு இருக்கு. मोटे मोटे पंडित आए थे। ஏன்னா 4 நல்ல குண்டா இருக்கக்கூடிய பண்டிதர்கள் வந்திருக்கிறாங்க. और मैंने सुना ये भूत उतारने वाले मारते हैं। நான் என்ன கேள்விப்பட்டிருந்தேன்னா இந்த பூதத்தை பேய் ஓட்டுறவங்க அப்படின்னா அந்த பர்சனை போட்டு அடிப்பாங்க. मैं वो लकड़ी देख रहा था, कहीं रखा है क्या। அந்த மாதிரி என்ன அடிக்கிறதுக்காக ஏதாவது கம்பு வச்சிருக்காங்களா அப்படின்னு நான் சுத்திலும் பாக்குறேன். कुछ लोग मिर्ची का धुआं भी करते हैं। சில பேர் வந்து மிளகாயோடைய புகை கூட போடுவாங்க. மிளகாய் எரிச்சு அதுல வரக்கூடிய புகையை வைத்து பேய் ஓட்டுவாங்க. तो वो कुछ नहीं था, मुझे लगा शायद डॉक्टर होने के कारण डिस्काउंट मिला होगा। ஆனா அங்க அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சோ நான் நினைச்சேன் நான் டாக்டருங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு போல இருக்கு. मैं शॉर्ट कर रहा हूँ क्योंकि बहुत बड़ा बाबा ने उस समय चमत्कार कराया। तो நான் இந்த கதையை ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஏன்னா பாபா வந்து ரொம்ப அழகான ஒரு அதிசயத்தை செய்வித்தாரு. मेरी इच्छा नहीं थी, लेकिन माँ बाप ने इतना खर्चा किया था, इसलिए मैं बैठ गया। எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்னா கூட அம்மா அப்பா வந்து நிறைய செலவு பண்ணி இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால நான் பேசாம உட்கார்ந்துகிட்டேன். पंखा बंद, ऊपर कुछ पहनने का नहीं, नीचे धोती। அப்ப வந்து அந்த யாகம் வளர்க்கறதுனால மேல இருக்க ஃபேனை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து மேல போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கிடையாது. கீழே மட்டும் ஒரு தோத்தி மாதிரி இருந்தது. और वो मंत्र चालू हो गए। மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. तो मैंने सुना था कि मंत्रों में ताकत होती है, हमारे ऊपर उसका असर आता है। நான் என்ன கேள்விப்பட்டிருந்தேன்னா மந்திரங்களுக்கு சக்தி இருக்கு. மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது நம்ம மேல அதனுடைய பிரபாவம் இருக்கும். तो अभी कुछ ऑप्शन नहीं था, तो वो இப்போ எனக்கு செய்யறதுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்ல. मंत्र जोर जोर से बोल के मंत्र का पानी मुझे पीने को देते थे। उस அப்ப வந்து அந்த மந்திரங்களை ரொம்ப சத்தமா உச்சாடனம் செய்து அந்த மந்திரத்தை தண்ணியில நிரப்பி அதை எனக்கு குடிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. उसको आचमन बोलते हैं, हाथ के ऊपर डालते हैं ना। तो मैं ऐसे देता था, तो मैं उसको ऐसे दृष्टि देता था। அவங்க என்னோட உள்ளங்கையில அந்த மந்திர உச்சாடனம் பண்ண தண்ணீரை கொடுத்தாங்க. நான் அந்த தண்ணீருக்கு திருஷ்டி கொடுத்தேன். तो वो पंडित से देखता क्यों है पानी की तरफ। அப்போ அந்த பண்டிதர் பாக்குறாரு, இந்த பையன் எதுக்கு தண்ணியை இப்படி பாக்குறான். बाबा की याद में पी जाता था। 2 நான் வந்து பாபாவோட நினைவோடு அந்த தண்ணிய குடிச்சிட்டேன். घंटा उन्होंने जोर जोर से मंत्र, और वो धुआं था मेरी आंखों की। இப்படி வந்து ஒரு 2 மணி நேரம் ரொம்ப சத்தமா மந்திர உச்சாடனங்கள்லாம் செய்து இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப அந்த பூஜையில இருந்து வரக்கூடிய யாகத்துல இருந்து வரக்கூடிய புகை இருந்தது. तरफ आंखों में जाके आंखों से आंसू निकल रहे थे। அந்த புகையெல்லாம் கண்ணுக்கு போய் என்னோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. पंखा बंद था, ஃபேனும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. तो मैं डिस्टर्ब हो गया था उस समय, क्योंकि सब मेरी इच्छा के विरुद्ध हो रहा था। இந்த விஷயங்கள்னால நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஏன்னா நடக்கிற விஷயங்கள் எதுவுமே என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக இருந்தது. तो मैंने कहा मेरे को इधर रहना ही नहीं है, मुझे बिना बताए ये सब किया, मैं जा रहा हूँ। எனக்கு இப்போ வந்து இனிமே இங்க இருக்க வேண்டாம். என்கிட்ட எதையுமே சொல்லாம இதெல்லாம் செய்யறாங்க. சோ நான் வந்து கிளம்புறேன். वापस रेलवे स्टेशन गया मैं। நான் வந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். रेलवे स्टेशन जाने के बाद मुझे विचार आया कि बच्चे, वो आत्माएं तुम्हारे पास आए, उनको ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு இந்த எண்ணம் வந்தது. பாபா சொல்வார் இல்லையா, குழந்தைகளே உங்ககிட்ட வரக்கூடிய ஆத்மாக்கள் வெறும் கையோடு போக கூடாது. खाली हाथ मत भेजना। तो मुझे लगा मंत्र का असर चालू हो गया है कुछ। எனக்கு தோணுச்சு மந்திரத்தினுடைய பிரபாவம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. तो ऊट पटांग विचार मुझे आ रहे हैं। फिर எனக்கு இந்த மாதிரி தலைகீழான எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சே.
वो विचार आया कि बच्चे वो आत्माएं तुम्हारे पास आए हैं, उनको खाली हाथ मत भेजना। मैंने कहा மறுபடியும் எனக்கு அந்த எண்ணம் வருது. பாபா சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு. குழந்தாய், அந்த ஆத்மாக்கள் உன்னிடம் வந்திருக்கிறாங்க. அவங்கள வெறும் கையோட அனுப்பக்கூடாது. मैं क्या कर सकता हूँ, मैं तो நான் சொல்றேன், நான் என்ன செய்ய முடியும்? नया हूँ, मुझे कुछ आता भी नहीं है। நானும் ரொம்ப புதுசு. எனக்கு எதுவுமே வராதே. पर वो बार बार विचार आ रहा तो मेरे से रहा नहीं गया, मैं वापस घर पे आया। ஆனா அந்த எண்ணம் எனக்கு மறுபடியும் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. சோ எனக்கு ஒன்னும் ஒரு வழியும் புலப்படல. அதனால நான் திரும்ப வீட்டுக்கே போனேன். तो मैंने क्या देखा, ये चारों पंडित टैक्सी में बैठ के जा रहे थे। அப்ப நான் என்ன பார்த்தேன்னா, அந்த 4 பண்டிதர்களும் டாக்ஸில உட்கார்ந்து போறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. तो पता नहीं मुझे कहाँ से शक्ति आई, मैंने उनके मुख्य पंडित को कहा, देखो எனக்கு தெரியவே இல்ல எனக்கு எங்க இருந்து சக்தி வந்ததோ. அந்த 4 பண்டிதர்கள்ல முக்கியமான பண்டிதர்கிட்ட நான் சொன்னேன், मैंने आपका कहना माना, मैं बैठ गया। பாருங்க நீங்க சொன்னதை கேட்டு நான் அந்த பூஜையில உட்கார்ந்தேன். अभी आप मेरा कहना मानो, आप मेरे साथ ब्रह्मा कुमारी सेंटर पर चलो। இப்போ நீங்க நான் சொல்றதை கேட்கணும். நீங்க என் கூட பிரம்மா குமாரி சென்டருக்கு வாங்க. तो हमारी माता जी ने वो सुना, நான் இந்த மாதிரி சொன்னதை என்னோட அம்மாவும் கேட்டாங்க. हाँ इनको भी लेके जाओ ब्रह्मा कुमारी के पास। இவங்களையும் பிரம்மகுமாரி கிட்ட கொண்டு போயிடு. तो वो पंडित सात्विक था क्योंकि वो 30 साल से यज्ञ कर रहा था। ஆனா அந்த பண்டிதர் வந்து ரொம்ப சாத்வீகமானவர். ஏன்னா ஒரு 30 வருஷமா அவர் இந்த யாகத்தை பூஜைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. उसने मुझे कहा ठीक है, मैं देखना चाहता हूँ क्या है ब्रह्मा कुमारी, चलो मैं அவர் சொன்னாரு, நோ ப்ராப்ளம், நானும் பாக்குறேன் அந்த பிரம்மா குமாரிகள் என்னதான் பண்றாங்கன்னு, வா போலாம் அப்படின்னாரு. आ रहा हूँ, मैं खुश, चलो। எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கிளம்புங்க. तो हमारे, मैं विक्रोली में रहता हूँ, विक्रोली मुंबई। அப்போ வந்து நாங்க எங்க இருந்தோம்னா மும்பைல விக்ரோலின்னு ஒரு இடம், அந்த இடத்துலதான் வசிச்சுக்கிட்டு இருந்தோம். में एक स्टेशन है घाटकोपर, नलिनी दीदी के कनेक्शन में, तो वहां पे बाबा का एक गार्डन है, बाबा की அங்க வந்து பாபாவினுடைய ஒரு கார்டன் இருந்தது, झोपड़ी है, मेडिटेशन பாபாவுக்கான ஒரு குடிசை இருந்தது, रूम। அதுதான் மெடிடேஷன் ரூமா இருந்தது. तो मैंने कहा ठीक है, बाबा के सामने बिठाते हैं। वो சரின்னு நான் என்ன பண்ணேன், அந்த பண்டிதரை கொண்டு போய் பாபா ரூம்ல பாபா முன்னாடி உட்கார வச்சுட்டேன். पंडित को लेके गया, बाबा के सामने बिठाया, किरणों वाला चित्र था। मैंने कहा ये அங்க என்ன படம் இருந்ததுன்னா, அந்த ஒளி கிரணங்கள் வரும் இல்லையா, அந்த சித்திரம் தான் இருந்தது. बिंदी है, ये परमात्मा, इससे शक्ति मिलती है। நான் அந்த பண்டிதர்கிட்ட சொன்னேன், இந்த ஒளி புள்ளி தான் பரமாத்மா, இவர்கிட்ட இருந்து நமக்கு சக்தி கிடைக்குது. मुझे लगा 2 मिनट बैठ जाएगा तो भी अच्छा है, बाकी के 3 எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பண்டிதர் ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்தா கூட அது கூட நல்லது தானே. पंडित टैक्सी में बैठे रहे, उनका मुख्य था वो बाबा के सामने ஆக்சுவலா 4 பண்டிதர்கள்ல முக்கியமான பண்டிதர் மட்டும்தான் பாபா ரூம்ல வந்து உட்கார்ந்தாரு. மிச்சம் 3 பேரும் வந்து டாக்ஸில தான் இருக்கிறாங்க. बैठा। मैं बाहर रहा, देख रहा हूँ ये अभी उठेगा अभी उठेगा, वो हिलने को ही तैयार नहीं, वहां से बैठा रहा। இப்படி அவரை உட்கார வச்சதுக்கு அப்புறமா சரி இவர் கிளம்புவாரு கிளம்புவாரு நானும் பாக்குறேன். அவரு கிளம்புறதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. तो मैं उधर जाके उसको ऐसे हिला, भाई साहब चलना नहीं क्या, टैक्सी हॉर्न बजा रही है। तो मैं சரி நான் போயிட்டு அந்த பண்டிதரை வந்து அசைச்சேன். சகோதரரே, டாக்ஸி ரொம்ப நேரமா வெயிட் பண்றதுனால ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காங்க, கிளம்பலாமா அப்படின்னு கேட்டேன். मेरे तरफ देख के बोलता है क्या मैं और नहीं बैठ सकता। मैंने அப்ப அவரு என்ன பார்த்து சொன்னாரு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார கூடாதா, உட்கார முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. कहा बैठो, टैक्सी का बिल आपको ही भरना है, बैठो। நான் சொன்னேன், தாராளமா உட்கார்ந்துக்கோங்க, ஏன்னா டாக்ஸியோட பில்லு நீங்க தானே கொடுக்க போறீங்க, தாராளமா உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். वो पंडित बहुत समय तक बाबा के सामने चिपक गया, हिलने को அந்த பண்டிதர் வந்து ரொம்ப நேரத்துக்கு பாபா முன்னாடி வந்து அப்படியே பாபா கிட்ட ஒட்டிக்கிட்ட மாதிரி உட்கார்ந்துட்டாரு. तैयार नहीं। 15 அவரை அசைறதுக்கே ரெடியா இல்ல. 20 मिनट के बाद वो बाहर आके ऐसे हाथ ஒரு 15-20 நிமிடங்கள் கழிந்த பிறகு அவர் வெளியில வராரு. जोड़ रहा है और வெளியே வந்துட்டு இரு கரங்களையும் என்னை நோக்கி கூப்பிடுறாரு, கும்பிடுற மாதிரி செய்யறாரு.
मुझे कह रहा है डॉक्टर साहब आपका बहुत बहुत शुक्रिया। அப்புறம் என்கிட்ட சொல்றாரு, டாக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. मैंने कहा क्या हो गया? நான் கேட்டேன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி சொல்றீங்க? पंडित ने कहा मुझे 2 साल से एक बात का बहुत टेंशन था। அவர் சொல்றாரு, 2 வருஷமா ஒரு விஷயத்தின் மீது எனக்கு ரொம்பவே டென்ஷன் இருந்தது. पर मैं यहाँ आया, मेरा 2 साल का टेंशन 2 मिनट में खत्म हो गया। ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா 2 வருஷங்களுக்கான டென்ஷன் எனக்கு 2 நிமிஷத்துல முடிவடைஞ்சிடுச்சு. जो मेरी शांति करने आया था बाबा ने उसकी शांति कर दी और जात யாரு எனக்குள்ள இருக்கிற பூதத்தை விரட்டி என்ன சாந்தி அடைய வைக்கணும்னு நினைச்சாரோ அவரை பாபா சாந்தி கொடுத்துட்டார் அவருக்கு. जाते समय उसको मैंने लिटरेचर दिया ब्रह्मा कुमार அவர் கிளம்பும் பொழுது நான் பிரம்மா குமாரிகளோட லிட்ரேச்சர் அவர்கிட்ட கொடுத்தேன். कुमारी का। उसने मुझे जाते समय क्या कहा, डॉक्टर साहब आप सही रास्ते पर हो। அவர் கிளம்பும் போது என்கிட்ட சொல்றாரு, டாக்டர் சார் நீங்க சரியான வழியில தான் இருக்கீங்க, इसको छोड़ो मत, कंटिन्यू இந்த வழியை நீங்க விட்டுடாதீங்க, இதையே கண்டினியூ பண்ணுங்க, करो, आपके लिए बना है ये रास्ता। இந்த வழி உங்களுக்கானது, இதை நீங்க விட்டுடாதீங்க. ये मैं आपको क्यों सुना रहा हूँ, ऐसे बहुत चमत्कार बाबा ने कराए। இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, இது போல நிறைய அதிசயங்கள் பாபா செஞ்சு காமிச்சிருக்காரு. पर मैं ये आपको क्यों सुना रहा हूँ, मैंने जो सीखा है कि विघ्न आना जरूरी है हमारे जीवन। இதை நான் உங்களுக்கு சொல்றதோட காரணமே வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்முடைய வாழ்க்கையில தடைகள் என்பது கண்டிப்பா வரும். विघ्नों से ही हम प्रत्यक्ष होते हैं। இந்த தடைகள் மூலமாகத்தான் நாம வெளிப்பட முடியும். It is the opposition which takes you to the position. அப்போசிஷன் தான் நம்மை சரியான பொசிஷனுக்கு கொண்டு போகும். तो मेरा निश्चय दिन ब दिन पक्का होते गया। मैंने அப்போ என்னுடைய நிச்சயம் என்பது, அந்த நம்பிக்கை என்பது, நிச்சய புத்தி என்பது நாளுக்கு நாள் இன்னும் உறுதியாயிட்டே போயிட்டு இருந்தது. देखा कि मुझे कुछ नहीं करना है, நான் பாக்குறேன், நான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்ல. मुझे बस बाबा को बोलने की देरी है, बाबा हमारा काम कर देता है। எனக்கு வந்து பாபா கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். சொன்ன உடனே பாபா நம்முடைய காரியத்தை செய்து கொடுத்துடுவாரு. तो मैं सोच रहा था कि सबका क्यों नहीं करता है। நான் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சேன், ஏன் பாபா இதை எல்லாருக்கும் பண்ண மாட்டேங்கிறாரு? कुछ ऐसे अनुभव सुनाया, मैं ज्यादा लोगों को सुनाया नहीं। जग நான் இன்னும் ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த அனுபவத்தை நான் நிறைய பேருக்கு சொன்னதில்ல. के साथ का अनुभव, அது என்னன்னா, ஜெகதீஷ் பாய் அவங்களோடு எனக்கு நடந்த ஒரு அனுபவம். क्योंकि पढ़ने का शौक था तो देखा हर किताब में जगदीश चंद्र आसीजा। ये बोलेगा ये कौन है जगदीश भाई, इतना அப்போல்லாம் எனக்கு வந்து படிக்கிறதுல ரொம்ப விருப்பம் இருக்கும். ஸோ நிறைய பிரம்மா குமாரிகளோட புக்ஸை வாங்கி படிப்பேன். ஆனா எல்லா புக்ஸ்லயும் பார்த்தா ஜெகதீஷ் பாயோட பேர் இருக்கும். அப்ப எனக்கு தோணுச்சு, யார் இந்த ஜெகதீஷ் பாய்? ஒரு மனிதரால இத்தனை புத்தகங்கள் எப்படி எழுத முடிஞ்சது? किताबें कैसे लिख सकते हैं एक व्यक्ति। तो मधुबन में आए थे तो मैंने सिक्योरिटी वाले को पूछा ये जगदीश भाई कौन है। அப்போ நான் வந்து மதுபனுக்கு போனேன். அப்ப அங்கிருந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன், யார் இந்த ஜெகதீஷ் பாய்? मुझे पता नहीं था कि ये मुख्य भाई है, वरिष्ठ भाई है। எனக்கு அப்போ ஜெகதீஷ் பாய் வந்து ஒரு முக்கியமான சகோதரர், வரிஷ்ட பாய், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. कुछ पता नहीं था। तो तभी जगदीश भाई पीछे से आ रहे थे। நான் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க சமயத்துலதான் ஜெகதீஷ் பாய் பின்னாடியில இருந்து வந்துட்டு இருக்காரு. तो उन्होंने कहा वो देखो आ रहे हैं। वो भी डर गया। मैंने कहा इतना அப்போ அந்த செக்யூரிட்டி வந்து, அங்க பாரு அவர்தான் ஜெகதீஷ் பாய் அப்படின்னு சொல்றாரு. அவரும் ரொம்ப பயந்த மாதிரி இருந்தார். நான் நினைச்சேன், எதுக்கு இவரை பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க? डरते क्यों है ये लोग। मुझे नहीं पता था कि वो गंभीर है वगैरह वगैरह। मैं எனக்கு ஜெகதீஷ் பாயோட எதை பத்தியும் எனக்கு தெரியாது. அவர் ரொம்ப முக்கியமானவர், அவர் ரொம்ப கம்பீரமானவர், ரொம்ப மெச்சூர்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. सीधा उनके सामने जाके खड़ा हो गया। நான் என்ன பண்ண, நேரா அவர் முன்னாடி போய் நின்னுட்டேன். मैंने कहा भाई साहब आपसे बात कर। இப்ப நான் அவர்கிட்ட, சகோதரரே எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னேன். तो वो देखने लगे ये कौन। அவர் பாக்குறாரு, யாருப்பா இது? मैंने कहा मुझे आपसे प्रश्न पूछने हैं। நான் சொன்னேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். तो पता नहीं उनको क्या होगा। ठीक है 1 बजे इधर आ जाओ। वो என்ன நினைச்சாரோ தெரியல. அவர் சொன்னாரு, சரி
நீ 1 மணிக்கு இங்க வந்துடு. அப்ப அந்த சமயத்துல சின்ன சின்ன ரூம்ஸா நிறைய இருக்கும். அதுல ஒரு ரூம காமிச்சு கரெக்டா 1 மணிக்கு இங்க வந்துடு அப்படின்னு சொன்னாரு. फोन में तो एक बोला इस कमरे में 1 बजे आओ। मैंने कहा ठीक है। 1 बजे डॉट आए जगदीश भाई। நானும் சரின்னு போயிட்டேன். அதே போல சொன்ன மாதிரியே 1 மணிக்கு கரெக்டா ஜெகதீஷ் பாய் வந்துட்டாரு. मेरे सामने बैठे और बोले अच्छा पूछो क्या पूछो। அவர் என் முன்னாடி உட்கார்ந்துட்டு சரி சொல்லு என்ன கேட்கணுமோ கேளு அப்படின்னாரு. पूछना है और मेरा पहला प्रश्न जो पूछना नहीं चाहिए जो मैंने என்னுடைய முதல் கேள்வி அத நான் கேட்டிருக்க கூடாது ஆக்சுவலா. पूछा उनसे माना इट्स अ इमैच्योर क्वेश्चन। அது ஒரு பக்குவம் இல்லாத ஒரு கேள்வி. நான் அத அவர்கிட்ட கேட்டுட்டேன். पर नशा बहुत था तो मैंने पहला प्रश्न जगदीश भाई को पूछा அப்போ அந்த சமயத்துல எனக்கு நிறைய ஆன்மீக போதை இருந்தது. சோ அதனால நான் அந்த கேள்விய ஜெகதீஷ் பாய் கிட்ட கேட்டேன். कि आप 1950 से ज्ञान में हैं, मैं अभी आया हूँ 1995 में। मैं நீங்க 1950ல இருந்து ஞானத்துல இருக்கீங்க. நானும் இப்பதான் 1995ல தான் ஞானத்துக்கு வந்திருக்கேன். आपसे आगे जाना चाहता हूँ, मैं क्या करूँ। நான் உங்களை விட முன்னாடி போக விரும்புறேன். அப்ப நான் என்ன செய்யணும்? भाई कोई भाव नहीं, उनके चेहरे पे कोई एक्सप्रेशन नहीं जा सकता। அவருடைய முகத்துல எந்த விதமான பாவனையும் இல்ல. அதாவது இந்த கேள்வியை கேட்டு கோபமோ அதிர்ச்சியோ எதுவுமே இல்ல. मेरे से आगे அவர் சொன்னாரு என்னை விட முன்னாடி உங்களால போக முடியும். मैंने कहा क्या करूं। அப்ப நான் கேட்டேன் அப்ப நான் என்ன பண்ணணும்? 2 बातें करो। அவர் சொன்னாரு 2 விஷயங்களை செய்ய வேண்டும். एक उन्होंने कहा अभूल बनो। அவர் சொல்றாரு முதலாவது குற்றமற்றவராக ஆகணும். உங்க மூலமா எந்த ஒரு தவறும் நடக்க கூடாது. कोई भूल नहीं होनी चाहिए। और दूसरा जब भी योग करने विशेष अमृत वेला जब बैठो फ्रेश होके बैठना। இரண்டாவது எப்பொழுது யோகத்தில் அமர்ந்தாலும் குறிப்பாக அமிர்த வேளையில் யோகத்தில் அமரும் பொழுது ஃப்ரெஷ் ஆகி உட்காரணும். नींद नहीं होनी चाहिए। தூக்கம் வரக்கூடாது. आप मेरे से आगे जा सकते हैं। இந்த 2 விஷயத்த நீ செஞ்சினா என்னை விட முன்னாடி உங்களால போக முடியும். तो वो जगदीश भाई की बातें फिर बहुत सारे उनके साथ मीटिंग हुई, भगवत गीता के ऊपर भी हुई, वो तो अलग सब्जेक्ट है। पर मैं ये कह रहा हूं आपकी जो लगन जितनी होती है ना, बाबा की उतनी मदद आपको मिलते जाती है। உங்களுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கோ அந்த அளவுக்கு பாபாவோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். योग कठिन क्यों लग रहा है? क्योंकि मैंने बाबा को अपना बनाया ही नहीं है। யோகம்ங்கிறது எதனால கடினமாக ஆகுதுன்னா எப்போ நாம பாபாவை தன்னுடையவராக ஆக்கவே இல்லையோ அப்பதான் யோகம் கடினமா இருக்கும். अगर भगवान मेरा है तो मुझे योग लगाने की क्या, हर वक्त वो मेरे साथ है। பகவான் என்னுடையவர் அப்படின்னா அவரோடு கனெக்ஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் அவர் என் கூட தான் இருக்கிறார் இல்லையா? मैं इसको महसूस करता हूँ இத நான் அனுபவம் பண்றேன். क्योंकि बहुत विरोध हुआ, मुझे बहुत आगे पढ़ना था, मैंने एमडी छोड़ दिया। ஏன்னா நான் ஞானத்துக்கு வந்ததுக்கு நிறைய விரோதம் இருந்தது. நான் இன்னும் அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த கூட விட்டுட்டேன். நான் எம்டி அத கூட நான் விட்டுட்டேன். मेरा तो जॉनसन एंड जॉनसन में मैं सीनियर मेडिकल एडवाइजर माना डिप्टी ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனில நான் சீனிयर மெடிக்கல் அட்வைசரா இருந்தேன். डायरेक्टर की पोस्ट थी। 5 ही दिन டைரக்டரோட போஸ்ட். काम करना था, 2 दिन छुट्टी थी வாரத்துல 5 நாள் வேலை பண்ணா போதும், 2 நாட்கள் விடுமுறை. और इंटरनेशनल ट्रैवल मैंने அப்புறமா உலகம் முழுக்க டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக அது இருந்தது. छोड़ दिया। तो அப்படிப்பட்ட ஒரு வேலையை நான் விட்டுட்டேன். लोगों ने कहा तू पागल हो गया है। அப்போ சுத்தி இருந்தவங்க எல்லாம் நீ என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. इतना अच्छा जॉब, इतनी अच्छी सैलरी, இவ்வளவு நல்ல வேலை, இவ்வளவு நல்ல வருமானம், कार ड्राइवर सब छोड़ காரு டிரைவர் दिया। मैंने कहा मेरा दिल नहीं लग रहा है। எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் என்ன சொன்னேன்னா எனக்கு அதுல மனசு ஈடுபடல.
अगर शरीर छूट गया तो साथ में क्या जाएगा? இப்போ இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம கூட எது வரப்போகுது? लोगों ने मुझे पागल कहा। மக்கள் என்னை வந்து பைத்தியம்னு சொன்னாங்க. आज वही लोग, मेरा एक क्लासमेट है जो कार्डियक सर्जरी करता है, हार्ट का बाईपास सर्जरी என்னுடைய ஒரு நண்பர் இதய சிகிச்சை கொடுக்கறதுல வல்லுனர். அவரு அந்த கார்டியாக் சர்ஜரி எல்லாம் பண்ணுவாரு. करता है, बहुत बड़ा सर्जन है। அவரு மிகப்பெரிய சர்ஜன். இதயத்துல பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணக்கூடியவரு. वो मुझे कहता था, सचिन तू कैसे फंस गया ब्रह्मा कुमारी में, तू तो அவர் என்கிட்ட சொல்றாரு, அரே சச்சின், நீ எப்படி பிரம்மா குமாரியில போய் இப்படி மாட்டிக்கிட்டியே, நீ ரொம்ப நல்லா இருந்தியே, இப்படி ஆயிட்டியே, फंस गया। என்ன மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறாரு. मैंने भी बोला, वो मैंने कुछ तो पुण्य किया है जो तुमने नहीं किया, इसलिए तुम நான் சொன்னேன், நான் ஏதோ புண்ணியம் பண்ணி இருக்கிறேன், அது நீ பண்ணல, नहीं फंसे, मैं फंस गया हूँ। அதனாலதான் நீ மாட்டல, நான் மாட்டியிருக்கேன். हमको ऐसे लोग मिलते हैं डिस्करेज करने वाले। आज நம்ம கிட்ட அப்படிப்பட்ட மனிதர்கள் வருவாங்க, நம்மை ரொம்பவே டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி. वही डॉक्टर मुझे कहता है, सचिन थोड़ा मेडिटेशन सिखा ना रात को। இப்போ அதே டாக்டர், சச்சின் எனக்கு ராத்திரியில தூக்கம் வர மாட்டேங்குது, கொஞ்சம் மெடிடேஷன் சொல்லி கொடு அப்படின்னு கேக்குறாரு. तो लोगों का ओपिनियन बदलता है आपके So, மக்களுடைய அபிப்பிராயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. बारे में। आपको डटे रहना चाहिए। आप உங்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மாத்திக்கிறாங்க. ஆனா நீங்க தான் வந்து உறுதியாக இருக்கணும். आपका पेपर होगा बहुत। உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் கண்டிப்பா நிறைய வரும். मुझे लगता है थियरी नहीं सुनानी चाहिए, प्रैक्टिकल सुनाना चाहिए। இப்போ வந்து தியரி நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நடைமுறை அனுபவங்கள் தான் நிறைய சொல்லணும். उससे इंस्पिरेशन मिलता है। அதுலதான் நமக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன், பிரேரணை கிடைக்கும். पांडव भवन की बात है, मैं और एक शैलेन करके कुमार है, இந்த விஷயம் பாண்டவ பவன்ல நடந்தது. நானும் இன்னொரு சகோதரரும், அவர் பேர் வந்து ஷேலன் குமார், का है, लंदन का। हम दोनों बैठे थे और दादिया क्या है, मुरली के बाद ना उस समय 6:45 बजे मुरली चलती थी அப்போ வந்து முரளி நடந்து முடிந்த சமயம். और प्रकाश मणि दादी मुरली चलाते थे। जो பிரகாஷ் மணி தாதி வந்து முரளி கிளாஸ் எடுத்தாங்க. तो दादी मुरली के बाद वरांडा में बैठती थी, तो सब முரளி நடந்து முடிஞ்ச பிறகு தாதி வந்து அந்த வராண்டால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. सभी दादियां थी, அங்கே எல்லா தாதிகளும் இருந்தாங்க. मैं अभी नाम नहीं लूंगा, सभी दादियां बैठी थी। लेकिन हमने क्या ऑब्जर्व किया, दोनों ने, हम हर दादी की विशेषता को देख रहे। அங்க எல்லா தாதிகளும் அமர்ந்திருந்தாங்க. நானும் அந்த இன்னொரு சகோதரரும் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தோம். என்ன நாங்க அப்சர்வ் பண்ணோம்னா, அதாவது ஒவ்வொரு தாதியுடைய விசேஷ தன்மையை थे इस दादी में ये विशेष, इस दादी பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த தாதி கிட்ட இந்த விசேஷ தன்மை இருக்கு, இந்த தாதி கிட்ட அந்த விசேஷ தன்மை இருக்கு. में ये है। पर प्रकाश मणि दादी या बड़ी दादी में हम कुछ अलग ही महसूस कर रहे थे। हमको ஆனா அத்தனை பேரிலும் பிரகாஷ் மணி தாதி ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. और ही अलग दिखाई दे रहा था। அவங்களுடைய ஆராவே ரொம்ப வித்தியாசமா எங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது. बड़ी दादी का तो हम बोल रहे हैं कि सभी दादियों में हर दादी की अपनी विशेषता है, लेकिन बड़ी दादी में कुछ और ही बात है। எல்லா தாதிகள் கிட்டயும் அவங்களுடைய விசேஷ தன்மைகள் இருந்தது. இருந்தாலும் பெரிய தாதி கிட்ட என்னமோ ஒரு வித்தியாசமா ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருந்தது. फिर हमारा डिस्कशन हुआ, दादी में कुछ तो ऐसी बात है कि बाबा ने इसको चुना। இப்ப நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த தாதி ஏதோ ஸ்பெஷலா பண்ணியிருக்கிறாங்க, அதனாலதான் பாபா இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஏன்னா பிரகாஷ் மணி தாதி கிட்டதான் பிரம்மா பாபா சரீரம் விட்ட பிறகு எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சாரு. அப்ப இவங்க கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதனால்தான் பாபா இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. वो भाई मेरे से ज्यादा डेरिंग बाज निकला, बोले चलो। நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது கூட இருந்த சகோதரர் என்னை விட ரொம்ப தைரியமா என்ன செஞ்சிட்டாரு, दादी को ही पूछते। मैंने कहा வா நம்ம தாதி கிட்டயே போய் அது என்ன விஷயம் கேட்டுடலாம். नहीं नहीं, मैं नहीं आऊंगा। நால இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். नहीं नहीं, जबरदस्ती लेके என்ன கட்டாயப்படுத்தி கூடவே அழைச்சிட்டு போயிட்டாரு. अभी सभी दादियां बैठी है, அங்க எல்லா தாதிகளும் அமர்ந்திருக்கிறாங்க. हिम्मत किया तो दादी ने हमको देखा दोनों को, बोला अच्छा। ஆனா இந்த சகோதரர் ரொம்ப தைரியத்தோட போய் முன்னாடி நின்னுட்டாரு, என்னையும் கூடவே கூட்டிட்டு போய் நிக்க வச்சுட்டாரு. இப்ப தாதி எங்களை பார்த்தாங்க. कहाँ से आए हो? तो இப்ப தாதி எங்களை பார்த்துட்டு கேக்குறாங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? उसने बोला, मैंने कहा मैं यहाँ से हूँ। अच्छा
நாங்க சொன்னோம் நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம்னு. तो उसने कहा दादी आपसे कुछ पूछना है। अच्छा அப்போ வந்து கூட இருந்த சகோதரர், தாதி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிறாரு. दादी से पूछना चाहते हो पूछो। இப்ப தாதி சொல்றாங்க, தாதி கிட்ட ஏதோ கேட்க விரும்புறீங்களா, கேளுங்க. और हम दोनों ने पूछा दादी देखो ऐसा पूछना नहीं चाहिए। பாருங்க நாங்க இந்த மாதிரி கேட்க கூடாது, இருந்தாலும் நாங்க கேட்டோம். நாங்க 2 பேரும் சொன்னோம், தாதி लेकिन बाबा ने आपको ही क्यों चुना, आपने ऐसा क्या இங்க நிறைய தாதிகள் இருக்கிறாங்க, இருந்தாலும் பாபா உங்களையே செலக்ட் பண்ணாரு. पुरुषार्थ किया जो बाबा ने आपको चुना। நீங்க என்ன புருஷார்த்தம் பண்ணீங்க, பாபா உங்களை செலக்ட் பண்ணிருக்காரு, இதுதான் எங்களுடைய கேள்வி. और दादी ने कुछ सेकंड में उसका जवाब दिया जो இப்போ தாதி வந்து சில நொடிகளிலேயே அதற்கான பதில சொன்னாங்க. हमारे जीवन को परिवर्तन कर दिया। அவங்க சொன்ன பதில் எங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. दादी ने पहले कहा अच्छा दादी से जानना चाहते हो दादी क्या தாதி சொன்னாங்க, "இப்போ தாதி என்ன புருஷார்த்தம் பண்ணாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? ஓகே, पुरुषार्थ करती है। तो सुनो 4 बातें दादी ने बताई। சரி கேளுங்க அப்படின்னு தாதி 4 விஷயங்களை சொன்னாங்க. नंबर 1 दादी ने कहा माया का जो पेड़ है उसका बीज है मैं और मेरापन। முதலாவதாக மாயா என்ற அந்த மரத்துக்கான விதை வந்து நான் மற்றும் என்னுடையது. दादी हमेशा ध्यान में रखती है करण करावनहार बाबा है, दादी निमित्त है। தாதி எப்பவுமே நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், செய்பவர் செய்விப்பவர் பாபா, தாதி நிமித்தமானவர் மட்டுமே. फिर दादी ने कहा दादी और ध्यान में रखती है ऑलवेज सी फादर फॉलो फादर, डू नॉट सी ब्रदर एंड அதே போல தாதி இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப கவனத்துல வச்சுக்கிறாங்க, எப்பொழுதுமே தந்தையை பின்பற்ற வேண்டும், சகோதரரையோ சகோதரியோ பார்க்க கூடாது, அவங்கள பார்க்க கூடாது, பின்பற்ற கூடாது. सिस्टर। सी फादर फॉलो फादर। और फिर தந்தையை மட்டும் பார்க்கணும், தந்தையை மட்டுமே பின்பற்றணும். दादी ने जो बात कही चौथी बहुत इंपॉर्टेंट, दादी ने कहा दादी हमेशा लाइट के कार्ब में रहती है। அடுத்ததா தாதி சொன்னாங்க, தாதி எப்பொழுதுமே அந்த ஒளி வட்டத்துக்கு உள்ளதா இருக்காங்க. இந்த உடலை சுற்றி அந்த ஆரா, நம்ம சூக்ஷ்ம உடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆற்றல் புலம் அது ரொம்ப பிரகாசமா இருக்கு, அதற்குள்ளதான் எப்பொழுதுமே இருப்பாங்க, அதாவது அந்த உணர்வில் இருப்பது. 4 बातें जैसे कि हमको एकदम ब्रह्मास्त्र मिल गया। இந்த 4 விஷயங்களை தாதி சொல்லும் பொழுது எங்களுக்கு பிரம்மாஸ்திரம் கிடைச்ச மாதிரி இருந்தது. वो बातें हैं और वो बातें हैं हमने प्रैक्टिस किया, लाइफ इतना इजी हो गया। இந்த விஷயங்களை நாங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வாழ்க்கை ரொம்ப எளிமையாக ஆகிவிட்டது. क्योंकि मैंने जो देखा है कि प्रॉब्लम की जड़ वहीं पर है। நானும் இத பாக்குறேன், பிரச்சனையின் வேறு எங்க இருக்குன்னா அது अहंकार विमूढ़ात्मा करता हम इति मन्यते, मुझे करना है। அகங்காரத்துல தான் இருக்கு, நான் தான் ये செய்யணும், जो मुझे करना है या मैं करूंगा ये जो है ना, यहीं पे हमारी एनर्जी जाती। நான் தான் செய்யணும், நான் தான் செய்வேன், இதுலதான் நம்முடைய எனர்ஜி விரயமாகுது. जिस दिन आपने महसूस किया, अब ये बोलने की बात नहीं है, महसूस कर இது வந்து வாயால சொல்ற விஷயம் கிடையாது, இத அனுபவம் பண்ணணும், அந்த மாதிரி ஃபீலிங்க கொண்டு வரணும். करने की, जिस दिन आपने महसूस किया कि भगवान मुझे चला रहा है, என்னைக்கு நாம இப்படி அனுபவம் பண்றோமோ, பகவான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், आपकी एनर्जी नहीं लगेगी। உங்களுடைய எனர்ஜி செலவாகாது. आप लिमिटेड हो, वो बेहद में रहता है। நீங்க எல்லைக்குட்பட்டவர், அவரு எல்லைக்கு அப்பாற்பட்டவர். मैं आपको और एक अनुभव सुनाता हूँ कि कैसे बाबा सेवा कराता है। நான் இன்னொரு அனுபவம் சொல்றேன், பாபா எப்படி சேவையை நம்ம மூலமா நடத்துறாரு. अमृत वेले बहुत सारी टचिंग आती थी, तो मुझे दिखाई दे रहा है कि बाबा की सेवा गीता के द्वारा प्रत्यक्ष होगी। गीता माना लौकिक नहीं, एडिक्शन में। எனக்கு அமிர்த வேளையில தெரிஞ்சது, பாபாவோட சேவை நிறைய நடக்குது, கீதையின் மூலமாக நிறைய சேவை நடக்குது. तो मुझे एक विजन आया कि कैसे भारत में सभी स्थानों पर नशा मुक्ति की सेवा। எனக்கு ஒரு விஷன் கிடைச்சது, அதுல முழு பாரதத்திலும் இந்த போதையிலிருந்து விடுபடக்கூடிய
அந்த சேவை நடைபெற்று கொண்டிருப்பது அப்படிங்கிறது எனக்கு ஒரு காட்சி கிடைச்சது. तो मैंने सोचा ये एजुकेशन विंग का काम है। சோ நான் என்ன நினைச்சேன்னா, இது வந்து பிரம்மகுமாரியில நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எஜுகேஷன் விங் அதனுடைய வேலை இது. तो मृत्युंजय भाई को बोला कि मुझे ऐसा அப்ப நான் போயிட்டு மிருத்யுஞ்சன் பாய் கிட்ட சொல்றேன், मेरा प्लान है कि और सभी स्कूल कॉलेज को कवर। उन्होंने कहा ठीक है, मैं मेरी சோ இது போல ஒரு பிளான் இருக்கு, எல்லா ஸ்கூல் காலேஜ்லயும் போயிட்டு இதை நம்ம பண்ணலாம். இப்ப அவரும் சொன்னாரு, ஓகே சரி, पूरी टीम को बुलाता हूँ, तुम अपना प्रेजेंटेशन दो। நான் வந்து என்னுடைய எல்லா டீம் மெம்பர்ஸையும் கூப்பிடுறேன், நீ உன்னுடைய பிரசன்டேஷனை கொடு, அதாவது இந்த சேவையை எப்படி செய்யணும் அதை குறித்த ஆலோசனைகள். मैंने प्रेजेंटेशन दिया நானும் பிரசன்டேஷன் கொடுத்தேன். तो मृत्युंजय भाई ने बहुत अच्छा कहा। उन्होंने कहा तुम कितना भी कोशिश करो, அப்போ மிருத்யுஞ்சன் பாய் என்ன சொன்னாரு, இது ரொம்ப நல்லா இருக்கு, दिन ब दिन नशा बढ़ने वाला है। ஆனா நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இது நாளுக்கு நாள் இந்த போதைங்கிறது அதிகரிக்கத்தான் போகுது. We are not interested। तो मैं சோ அதனால இந்த சேவையில எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். थोड़ा डिस्करेज हो गया। मैंने कहा चलो அப்போ நான் கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகிட்டேன். ठीक है, ड्रामा है। சரி இதுதான் டிராமா அப்படின்னு நான் விட்டுட்டேன். मेडिकल विंग वालों को बोला, बनारसी भाई है, डॉक्टर अवधेश அப்புறம் இன்னொரு விங், மெடிக்கல் விங், அவங்க கிட்ட போய் நான் சொல்றேன், அங்க வந்து பனாரசி பாய் இருந்தாரு. शर्मा, वत्सल, उनको बोला मेरा ऐसा प्लान है। அங்க நிறைய முக்கிய சகோதரர்கள் இருந்தாங்க, அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு சொன்னேன். उन्होंने कहा सचिन तुम थोड़ा ज्यादा ही सोचते हो। नहीं, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சச்சின் நீங்க கொஞ்சம் அதிகமா யோசிக்கிறீங்க, हमारे हम इतना नहीं कर सकते। கொஞ்சம் கீழே வாங்க, எங்களாலலாம் இவ்வளவுலாம் பண்ணவே முடியாது. मैंने कहा हर स्कूल कॉलेज को हमको कवर करना है। நான் சொன்னேன், ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜையும் நம்ம கவர் பண்ணணும். वहां से भी रिजेक्शन हुआ, ஆனா அங்கேயும் இந்த பிளான் வந்து நிராகரிக்கப்பட்டது. पर मुझे बार बार थॉट आ रहा था ये करना है। फिर मैंने ஆனா எனக்கும் அடிக்கடி இதை செய்தாகணுங்கிற எண்ணம் வருது. 2 बहनें को इंचार्ज को लिया, एक कोल्हापुर की அப்ப நான் வந்து 2 சகோதரிகளை இன்சார்ஜா எடுத்துக்கிட்டேன். जो अभी मीरा सोसाइटी की इंचार्ज है, सुनंदा बहन जी, और अमरावती की सीता बहन जी। கோலாப்பூர்ல இருந்து ஒரு சகோதரி, அமராவதியில இருந்து இன்னொரு சகோதரி. उन्होंने कहा हम करते, चालू किया। அவங்க என்ன செஞ்சாங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. दादी जानकी को 100 साल पूर्ण होने वाले थे, तो அப்ப அந்த சமயத்துல தாதி ஜானகிக்கு 100 வயது முழுமை அடைந்த நேரம். हर एक विंग अपना प्रोजेक्ट ले रहे थे। அப்போ ஒவ்வொரு விங்கும் அவங்க உங்களுடைய ப்ராஜெக்ட சொல்றாங்க, நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு. तो मेडिकल वालों को ही पूछा तुम्हारा क्या प्रोजेक्ट है। அப்போ மெடிக்கல் விங் கிட்ட கேக்குறாங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன? तो बनारसी भाई ने कहा माई इंडिया एडिक्शन फ्री इंडिया। बोला वो तो लॉन्च। அப்போ பனாரசி பாய் சொல்றாரு, நாங்க வந்து அடிக்ஷன் ஃப்ரீ இந்தியா, அதாவது இப்போ நஷா முக்த் பாரத் அப்படிங்கிறாங்கல்ல, போதையிலிருந்து விடுபட்ட பாரதம். हो चुका है, नया அப்போ அவருக்கு என்ன சொல்றாங்க, இது ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சே, कुछ बताओ। तब किसी புதுசா ஒண்ணு சொல்லுங்க. ने कहा वो डॉक्टर सचिन करते, ग्लोबल इनिशिएटिव ऑफ टोबैको। அப்ப யார சொல்றாங்க, இது வந்து டாக்டர் சச்சின் பண்றாரு. तो बाबा ने वो प्रोजेक्ट அதாவது டொபாக்கோல இருந்து, அந்த புகைப்பிடித்தல் அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சேவை डायमंड हॉल में 15,000 5,000 लोगों के सामने लॉन्च करवाया। பாப்தாதா டைமண்ட் ஹால்ல 5000 பேர் குழுமி இருந்த அந்த இடத்துல அவங்க முன்னாடி அந்த ப்ராஜெக்ட லான்ச் பண்ணிட்டாரு. और वो प्रोजेक्ट आज 180 देशों में पहुंच गए। இப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு 180 நாடுகளை போய் சேர்ந்து விட்டது. ये मैं आपको क्यों बता रहा हूँ कि இத நான் ஏன் சொல்றேன்னா, अगर आपका विश्वास है अपने ऊपर और आपने உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். सौंप दिया है ना बाबा को, तो वो பிறகு பாபா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும். आपको चलाएगा। அப்போ பாபா உங்களை வழி நடத்துவார். मैं पुरुषार्थ को इजी करने की बात आपको कह रहा हूँ। நான் புருஷார்த்தத்தை எப்படி ஈஸி ஆக்குறது அததான் உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். कठिन पुरुषार्थ नहीं होना चाहिए, क्योंकि கடுமையான முயற்சி, அதாவது நம்ம செய்யற புருஷார்த்தம்ங்கிறது ரொம்ப கடுமையா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்கு, அப்படி இருக்கவே கூடாது. कठिन पुरुषार्थ लंबे समय तक नहीं चल सकता। ஏன்னா
கடினமான முயற்சி என்பது நீண்ட காலத்துக்கு செய்ய முடியாது. आप हल्के तभी रहेंगे जब आप सर्वधर्मान्य परित्यज मामेकम शरणम व्रज। நீங்க எப்போ லேசானவராக இருக்க முடியுமோ, பகவத்கீதையில சொன்ன மாதிரி அனைத்து தர்மங்களிலேயும் நம்ம விடுபட்டு இறைவனுடைய சரணாகதி அடைந்து விட வேண்டும். अभी तुम जवान हो, बूढ़े होने के बाद कौन देखेगा? मैंने कहा நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இப்போ நீ ரொம்ப இளைஞனா இருக்கிற, வயசான பிறகு உன்னை யாரு பாத்துப்பாங்க? बराबर है, कोई नहीं देखेगा। இப்ப நான் சொல்லுவேன், நீங்க சொல்றது கரெக்ட், என்னை யாருமே பாத்துக்க மாட்டாங்க. लोग ना आपको डिस्करेज करेंगे। जब मैं ஏன்னா மனிதர்கள் உங்களை ரொம்பவே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. यहाँ से गया तो कुछ भाइयों ने मुझे कहा, सचिन भाई आप मधुबन छोड़ के जा रहे हैं, जो यहाँ से गया। அதே போல எப்ப நான் மதுபனை விட்டு வெளியே வந்தேனோ சேவைக்காக, அப்ப நிறைய பேர் வந்து, என்ன சச்சின் பாய் மதுபனை விட்டு வெளியில போறீங்க, இங்க இருந்து யார் வெளிய போறாங்களோ कभी सेटल नहीं हुआ। அவங்க எப்பொழுதுமே செட்டில் ஆக மாட்டாங்க. मैंने कहा ठीक है, मेरा ड्रामा में पार्ट होगा वैसा। அப்ப நான் சொன்னேன், ஓகே, டிராமால அப்படிதான் என்னுடைய பார்ட் இருக்குன்னா அப்படியே நடக்கட்டும். आज वो देखते हैं कि 40 देशों में टेलीकास्ट होता है। मुझे இன்னைக்கு அவங்க எல்லாம் பாக்குறாங்க, 40 நாடுகளில் இந்த நான் பண்ற சேவை வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. वही बोलते हैं, अच्छा किया सचिन भाई आप यहाँ से गए। இப்ப அதே சகோதரர்கள் சொல்றாங்க, அன்னைக்கு நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம், நீங்க இங்க இருந்து போனதுனாலதான் இப்படிப்பட்ட சேவையை செய்ய முடிஞ்சதுன்னு. அப்படியே அதே வாய் தான் சொல்லுது. आप समझ रहे हैं, लोग दोनों तरफ से बोलते हैं। உங்களுக்கு புரியுதா? மனிதர்கள் ரெண்டு விதமாகவும் பேசுவாங்க. You have to take a call। आपको நீங்க தான் உங்களுடைய முடிவை எடுக்கணும். फॉर्म रहना पड़ेगा कई जगह। சில இடங்கள்ல நீங்க ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. पर ये सब क्यों हुआ, मैं आपको क्यों बता रहा हूँ। ஆனா இதெல்லாம் ஏன் நடந்தது, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, सौंप देते हैं ना जब उसको, मेरा எப்ப நாம அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறோமோ, टेंशन नहीं, टेंशन बाबा को है। என்னோட டென்ஷன் இதுல எதுவுமே இல்ல, பாபாவுக்கு தான் இதுல டென்ஷன். वो संभालता है। அவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. अनुभव सुनाता हूँ। இப்போ நான்காவதாக ஒரு அனுபவத்தை சொல்றேன். महाराष्ट्र में भंडारा करके डिस्ट्रिक्ट है। மகாராஷ்டிர மாநிலத்தில் பண்டாரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. तो वहां पर जागतिक महिला दिन का प्रोग्राम था। அங்கே பெண்களுக்கான விழிப்புணர்வு தினத்துக்கான ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. तो मुझे तो एडिक्शन के ऊपर बोलना था और सभी माताएं बहनें आई थी, बड़े बड़े। எனக்கு வந்து அடிக்ஷன் என்ற தலைப்பில் பேச வேண்டி இருந்தது. அங்கே நிறைய சகோதரிகள் மாதாஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, ரொம்ப பெரியவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. माना बहुत अच्छे सोशल एक्टिविस्ट पॉलिटिशियन, ரொம்ப நல்ல சமுதாய சேவை செய்யக்கூடியவங்க, அரசியல்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க. तो मुझे मेन स्पीकर रख எல்லாருமே குழுமி இருந்த ஒரு ப்ரோக்ராம் அது. அங்க வந்து என்னதான் மெயின் ஸ்பீக்கரா வச்சிருந்தாங்க. रखा था। तो पहले माताओं ने इतना अच्छा भाषण किया, तो मुझे முதல்ல பேசின மாதாஸ் எல்லாருமே அவ்வளவு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. थोड़ा कॉम्प्लेक्स आ गया। अभी मैं எனக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சு. क्या सुनाऊं, क्योंकि இப்போ நான் என்ன பேச போறேன்? इज्जत का सवाल ब्रह्मा कुमारी। இவங்கெல்லாம் இவ்வளவு அழகா பேசி இருக்கிறாங்க, நான் என்ன பேச போறேன்? என்னோட பேச்சு எப்படி இருக்கும்? ஏன்னா இது பிரம்மா குமாரி இயக்கத்தினுடைய மான பிரச்சனை இல்லையா? तो मैंने नोट्स बना के रखे थे कि मुझे एडिक्शन के ऊपर बोलना है। இது பிரம்மா குமாரிகளை பற்றிய கௌரவ பிரச்சனையாக இருக்கு. நான் வந்து அடிக்ஷன் அந்த தலைப்பில் நிறைய நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன். लेकिन मैं अंदर से थोड़ा सोच रहा था कि हमारी इमेज का सवाल है, बहुत बड़ी सभा है। ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு யோசனை இருந்தது, இது மிகப்பெரிய சபையா இருக்கு, இது பிரம்மா குமாரிகளின் இமேஜை பற்றிய ஒரு கேள்வியாக இருக்கு. तो ऐसे विचार करते करते मैं पोडियम के पास गया இப்படி யோசிச்சுக்கிட்டே நான் வந்து போடியம் கிட்ட போனேன். और 1 मिनट बाबा को याद किया हमेशा की तरह ஒரு நிமிஷம் பாபாவை எப்பொழுதும் போல நினைவு செய்து, कि बाबा शरीर आपका है, आत्मा आपकी है, सामने बैठे हुए बच्चे பாபா இந்த சரீரம் உங்களுடையது, ஆத்மா உங்களுடையது, எதிரில் உட்கார்ந்து இருக்கிற குழந்தைகள் எல்லாம் உங்களுடையவர்கள், சேவை உங்களுடையது, அதனால நீங்க தான் செய்யணும். आपके, सेवा आपकी है, करना आपको है। और स्टेज की तरफ वैसे देखा तो बड़ी दादी का फोटो था बस। அப்புறம் ஸ்டேஜ் பக்கத்துல அப்படி பார்க்கும் பொழுது சைட்ல வந்து படி தாதியுடைய போட்டோ இருந்தது.
पता नहीं क्या हो गया, बड़ी दादी का फोटो आंखों में आंखें मिलाई வடிதாதியோட போட்டோவை பார்த்து அவங்க கண்களை பார்த்தேன். और मैं जो एडिक्शन के ऊपर बोलने वाला था वो छोड़ के मैंने நான் அடிக்ஷனை பத்தி பேச வேண்டி இருந்தது. அத அப்படியே விட்டுட்டு केवल वुमेन पावर के ऊपर बोला कि कैसे நான் வந்து பெண்களுடைய எம்பவர்மெண்ட் பத்தி மட்டுமே பேச ஆரம்பிச்சிட்டேன். ब्रह्मा कुमारिया वर्ल्ड में सेवा कर रही है। உலகம் முழுக்க பிரம்மா குமாரிகள் எப்படி சேவை பண்றாங்க இதை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டேன். और इट वाज मेरा नहीं था, वो स्पष्ट अनुभव रहता कोई और அந்த பேச்சு என்னுடையதே கிடையாது. நல்ல தெளிவா எனக்கு அனுபவம் ஆகிட்டு இருந்தது. करा रहा है। வேறு யாரோ என்னை செய்ய வைத்துக் கொண்டிருப்பது எனக்கு ரொம்ப தெளிவா அனுபவம் ஆகுது. वो सेशन बहुत बढ़िया रहा। उसके बाद एक साउथ इंडियन भाई आया कर्नाटक, அந்த செஷன் ரொம்ப நல்லா போச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா சவுத் இந்தியால இருந்து ஒரு சகோதரர் வந்தாரு, கர்நாடகத்தை சேர்ந்தவர். और वो आके मुझे कहता है कि डॉक्टर साहब आपने मराठी में था स्पीच, बोला मुझे मराठी नहीं समझता है। அந்த பேச்சு வந்து மராட்டியில இருந்தது. அந்த சகோதரர் வந்து சொல்றாரு, எனக்கு மராட்டி புரியாது. लेकिन मैंने देखा कि एक लाइट आपके यहाँ पे चमक रही है कंटिन्यूअसली। ஆனா நான் பார்த்தேன் உங்களுடைய நெற்றியில் ஒரு லைட் வந்து பிரகாசமா மின்னிட்டு இருந்தது, தொடர்ந்து மின்னிக் கொண்டிருந்தது. और ये लाइट कितना प्रकाश फैला रही है, तो मुझे कुछ फील नहीं हुआ। அந்த லைட் அந்த அளவுக்கு பிரகாசமாக ஒளிக்கிரணங்களை பரப்பிக் கொண்டிருந்தது அப்படின்னு அந்த சகோதரர் என்கிட்ட சொல்றாரு. ஆனா எனக்கு எந்த ஃபீலிங்கும் ஆகல. लेकिन उसको वो कहा कि मैंने कहा तुम क्या कर दे, बोला मेरी बहुत बहुत इच्छा थी भगवान को देखने की, पता नहीं அந்த சகோதரர் சொல்றாரு, எனக்கு வந்து பகவானை சந்திப்பதை பகவானை பார்ப்பதற்கு ரொம்ப ஆசை இருந்தது. क्या हो गया, मैं केवल वो लाइट को ही देख रहा हूँ। आपका நான் வந்து உங்க நெற்றியில் மின்னி கொண்டிருந்த அந்த லைட்டை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். உங்க ஸ்பீச் எதையுமே நான் கவனிக்கவே இல்ல. स्पीच मैंने नहीं सुना। ये मैं आपको क्यों सुना रहा हूँ कि बाबा यूज करता है। நான் இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, பாபா நம்மை பயன்படுத்திக் கொள்கிறார். जो भी निमित्त आत्मा है सबको बाबा यूज करता है। ऐसे नहीं कि யாரெல்லாம் நிமித்தமான ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே பாபா யூஸ் பண்றாரு. किसी को नहीं करता, हर एक को करता அப்படி கிடையாது, சில பேரை விட்டுடுறாரு அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருவரையும் அவர் யூஸ் பண்றாரு. है। लेकिन मैं फिर से आ रहा हूँ, सौंपना आना चाहिए, ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், ஒப்படைக்கு வரணும். सौंपना आना चाहिए। मैं बहुत थकता हूँ क्योंकि 25 दिन ट्रैवल करता பாருங்க, நான் ரொம்ப டயர்ட் ஆவேன். ஏன்னா மாசத்துல 25 நாட்களும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். हूँ, तो रात को ना लेट सोता हूँ, तो सुबह कई बार அதனால ராத்திரியில கொஞ்சம் லேட்டா தூங்க வேண்டி இருக்கு. कहता हूँ कि नहीं उठना है अमृत वेला। நிறைய தடவை எனக்கு தோணும், காலையில அமிர்த வேளையில எழுந்துக்க வேண்டாம். लेकिन कोई तो आके हिला देता है, ஆனா யாரோ கண்களை அசைக்கிறாங்க, बिस्तर हिल जाता है இதுக்கே ஆட ஆரம்பிச்சிடுது. और मेरी नींद ही नहीं लगती, उठना ही पड़ता है। அதுக்கப்புறமா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அதனால எழுந்திருக்க வேண்டியதா போயிடுது. और जब उठ जाता हूँ तब शक्ति आना चालू होती है। அப்புறமா நான் எழுந்துக்கிறேன், சக்தி எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுது. तो ये मैं क्यों कह रहा हूँ आपको कि पुरुषार्थ अगर इजी करना है, योग में अच्छे नंबर लेने हैं ना, இத நான் ஏன் சொல்றேன்னா, புருஷார்த்தம் ரொம்ப நல்லா பண்ணணும், அதை ஈஸியாக்கணும், யோகத்துல நல்ல நம்பர் வரணும் அப்படின்னா तो मैं कर रहा हूँ, ये भाव जो है ना इसको छोड़ना நான் செய்கிறேன், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பாவனையை நம்ம விட வேண்டி இருக்கும். पड़ेगा। मुझे सेवा करनी है या मुझे पुरुष नहीं, बाबा चलाए। நான் சேவை செய்யணும், நான் முயற்சி செய்யணும், இப்படி கிடையாது. நான் கிடையாது, பாபா நடத்தி கொண்டிருக்கிறார், பாபா செய்வித்துக் கொண்டிருக்கிறார். बाबा जहां रखे जैसे रखे, जो खिलाए जैसे पिलाए, பாபா எங்க வச்சிருக்கிறாரோ, எப்படி வச்சிருக்கிறாரோ, என்ன சாப்பிட அருந்த கொடுக்கிறாரோ, मुझे मंजूर है। मेरी कोई எனக்கு அது உடன்பாடுதான். इच्छा नहीं और मुझे எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, कुछ भी नहीं चाहिए। எனக்கு எதுவுமே வேண்டாம். एग्जैक्टली ये मैं जी रहा हूँ।
அதே போலத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். बहुत सारी बातें हैं मैं सुना नहीं सकता, ऐसी कॉन्फिडेंशियल बातें हैं। நிறைய விஷயங்களை என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்ப கான்பிடென்ஷியலான விஷயங்களும் இருக்கு. आप कभी ये मत सोचो कि मुझे पुरुषार्थ करना है, मुझे सेवा करनी है, नहीं। நீங்க ஒரு பொழுதும் இப்படி யோசிக்காதீங்க. எனக்கு புருஷார்த்தம் பண்ணணும், எனக்கு சேவை செய்யணும், बाबा आप मुझे चलाओ, मैं आप அப்படி இருக்கவே கூடாது. பாபா நீங்க என்னை நடத்துங்கள், आपको लेकर चलूंगा, आप मुझे பாபா உங்களை அழைத்து செல்லுவார். பாபா உங்க கையை பிடிச்சுக்கிட்டு நான் வந்துடுறேன். को मेरी कोई कंप्लेंट नहीं, कोई शिकायत நீங்க என்னை எங்க வச்சாலும் சரி, எனக்கு எந்த புகாரும் கிடையாது, எந்த கம்ப்ளைண்ட்டும் நான் பண்ண மாட்டேன். नहीं है। आप समझ रहे क्या ये हो உங்களுக்கு புரியுதா? सकता है? இது சாத்தியமா? क्या ये हो सकता है? சொல்லுங்க, இது நடக்குமா? कई भाई बहने कहते हैं कि नहीं सचिन भाई क्या करूं मैं, लास्ट நிறைய சகோதர சகோதரிகள் சொல்றாங்க, நான் என்ன பண்ணுவேன், क्या करूं, मेरा संस्कार ही ऐसा है। என்னுடைய சமஸ்காரமே இப்படி இருக்கு, நான் என்னதான் பண்றது? तो मैंने कहा यहाँ तो प्रॉब्लम है। இப்படி சொல்றாங்க. அப்ப நான் சொல்றேன், இதுதான் பிரச்சனையே. आपने मेरा बना दिया ना, तो आप छोड़ नहीं सकते। எப்போ நீங்க என்னுடையதுன்னு சொல்றீங்களோ அதை உங்களால விட முடியாது. ये हमारा संस्कार है, இது நம்முடைய சமஸ்காரமா? हमारा है, நம்முடையதா? किसका है? அப்ப யாருடையது? जो संस्कार से हम परेशान है किसका है? எந்த சமஸ்காரத்தினால நம்ம தொந்தரவுக்கு உள்ளாகிறோமோ அந்த சமஸ்காரங்கள் யாருடையவை? रावण का संस्कार है या हमारा संस्कार नहीं है? हमारा संस्कार कौन सा है? அது ராவணனுடைய சமஸ்காரங்கள், நம்முடைய சமஸ்காரங்கள் கிடையாது. அப்போ நம்முடைய சமஸ்காரங்கள் என்ன? जो बाप का संस्कार वो मेरा संस्कार। எவை பாபாவினுடைய சமஸ்காரங்களோ அவைதாம் நம்முடைய சமஸ்காரங்கள். तो मोटिवेशनल स्टोरी मैं रोज सुनाता हूँ। तो लास्ट मोटिवेशनल स्टोरी जो मुझे बहुत मोटिवेट करती है, अंगद நம்மை ஊக்கப்படுத்தக்கூடிய கதையை நான் தினமும் சொல்லிட்டு இருப்பேன். இன்றைய ஸ்பீச்ல வந்து கடைசியா ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்றேன். की अंगद का कहानी सुना है ना आपने? அங்கதனுடைய கதையை எல்லாரும் கேட்டிருக்கீங்க இல்லையா? अंगद ने क्या किया था? அங்கதன் என்ன செய்தான்? पाव जमा दिया था, பாதங்களை இறுக்கமாக வைத்துக் கொண்டான். कोई हिला नहीं पाया। वापिस அப்போ அவனுடைய கால்களை யாராலுமே அசைக்க கூட முடியல. आया अंगद, तो जो बंदर सेना थी वो डिस्टर्ब थी, शायद आपने சோ எல்லாம் முடிச்சிட்டு அங்கதன் திரும்பி வரான். அப்ப அங்க வந்து அந்த வானர படைகள் இருந்தது. सुना होगा। तो उन्होंने पूछा अंगद तुमने हिम्मत कैसे किया? समझो அங்கதனுடைய இந்த வீர தீர செயலை பார்த்துட்டு வானர படைகள் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. இது எப்படி உன்னால பண்ண முடிஞ்சது அப்படி கேக்குறாங்க. गलती से भी तुम्हारा पैर हिल जाता, हम तो सीता को हार चुके थे। தவறுதலா உன்னுடைய கால்கள் அசைஞ்சிருந்தா கூட நாம வந்து சீதையை மீட்கக்கூடிய அந்த போரில் தோற்றிருப்போமே. अंगद का जवाब कितना इंटरेस्टिंग है। எப்படி வானர சேனை அங்கதனை பார்த்து கேக்குறாங்க. அப்போ அங்கதனுடைய பதில் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேளுங்க. अंगद ने कहा इसमें कौन सी बड़ी बात है, पहले मुझे बताओ सीता है किसकी? அப்ப அங்கதன் சொல்றான், இது என்ன பெரிய விஷயம், முதல்ல இத சொல்லுங்க, சீதா யாருடையவர்? किसकी है? राम की। तो अंगद ने कहा யாருடையவர்? ராமருடையவர். मुझे क्या करना था, मैंने तो அப்ப நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? पैर जमा दिया, जिसकी है वो बचा। நான் வெறுமனே கால்களை உறுதியா வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். मुझे क्या करना है? சீதை யாருடையவரோ அவர்தான் இந்த சவாலை வெற்றிகரமா முடிச்சு காமிக்கணும். அப்போ நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு? अभी मुझे बताओ आपको ज्ञान में किसने लाया? இப்ப சொல்லுங்க, உங்களை ஞானத்துக்கு யார் கொண்டு வந்தா? किसने लाया? जोर से बोलो। நல்லா சத்தமா சொல்லுங்க, யார் உங்களை ஞானத்துக்கு கொண்டு வந்தது? तो जिम्मेवारी किसकी? அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு யாருடையது? तो आप क्यों टेंशन लेते हो? அப்போ நீங்க ஏன் டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? है ना, उसकी जिम्मेवारी है। அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. टेंशन का कारण है मैंपन, तो छोड़ देंगे सभी। டென்ஷனுக்கான காரணம் வந்து நான் தன்மை. बाबा का आह्वान करेंगे। சோ இப்போ நம்ம வந்து எல்லா வீணான விஷயங்களையும் விட்டுடலாம்.
பாபாவை அன்போடு அழைக்கலாம். है ना, बहुत सिंपल है। अगर आप ऊपर नहीं இது ரொம்ப எளிமையானது. जा सकते उसको नीचे बुलाओ ना। உங்களால மேலே போக முடியலனா அவரை கீழே கூப்பிட்டுடுங்க. उसको नीचे बुलाओ। मेन तो कंपनी का अनुभव करना है ना, देह அவரை கீழே கூப்பிடுங்க, அவ்வளவுதான். நமக்கு என்ன, நாம அவருடைய கம்பெனியை அனுபவம் பண்ணணும். मान से परे जाना है। தேக பானத்தில் இருந்து நம்ம விலகி செல்லணும். उसका आह्वान करेंगे, सीधा बैठेंगे। அதனால நாம அவரை கீழே அழைக்கலாம். எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துக்கோங்க. गर्दन और कमर एक लाइन में। கழுத்து இடுப்பு எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா ஒரே லைன்ல இருக்கட்டும். अगले 5 मिनट तक आपको केवल मेरा आवाज सुनाई देगा। அடுத்த 5 நிமிடங்கள் என்னுடைய குரல் மட்டும் உங்களுக்கு கேட்கணும். एकदम अलर्ट होके बैठेंगे, அலர்ட் ஆகி உட்கார்ந்துக்கோங்க. बिल्कुल एकाग्र, शरीर स्थिर, हल ஒருமுகத்தன்மையை முற்றிலுமாக கொண்டு வாருங்கள். சரீரத்தை ஸ்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். சரீரத்தை லேசாக விடுங்கள். महसूस करेंगे அனுபவம் செய்யுங்கள். शरीर से भिन्न चैतन्य शक्ति हूँ। நான் சரீரத்திலிருந்து வேறுபட்ட உயிரோட்டமான சக்தியாவேன். इस शरीर रूपी मंदिर में मैं एक दिव्य प्रकाश हूँ। இந்த சரீர ரூபத்தில் இருக்கின்ற கோவிலில் நான் ஒரு தெய்வீகமான ஒளியாக திகழ்கின்றேன். पुरानी दुनिया और पुराने शरीर में मेहमान हूँ। இந்த பழைய உலகத்தில் மற்றும் இந்த பழைய சரீரத்தில் நான் விருந்தாளியாக இருக்கின்றேன். और महान हूँ। நான் மகானாக விளங்குகின்றேன். सूक्ष्म वतन में बाप दादा के सामने சூக்ஷ்ம வதனத்தில் பாப்தாதாவுக்கு எதிரில் बाप दादा से दृष्टि लेंगे। பாப்தாதாவிடமிருந்து திருஷ்டி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். बाबा ने वरदानी हाथ मेरे सिर के ऊपर रखा है। பாப்தாதா தன்னுடைய வரதானி கரங்களை என்னுடைய தலை மீது வைக்கின்றார். और बाबा अपनी सर्व शक्तियां मेरे अंदर ट्रांसफर कर रहा है। பாபா தன்னுடைய அனைத்து சக்திகளையும் எனக்குள்ளே டிரான்ஸ்பர் செய்கின்றார். फील करो। அனுபவம் செய்யுங்கள். कह रहा है कि बच्चे तुम्हारी पूरी जिम्मेवारी मेरी है। பாபா என்னிடம் கூறுகின்றார், குழந்தாய், உன்னுடைய அனைத்து பொறுப்புகளும் என்னுடையவை. तुम निश्चिंत रहो। நீ கவலையற்று இருப்பாயாக. मैंने तुम्हें चुना है। நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். मैं तुम्हारी पूरी जिम्मेवारी लेता हूँ। நான் உன்னுடைய முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்கின்றேன். मेरी सर्व शक्तियां हमेशा तुम्हारे साथ है। என்னுடைய அனைத்து சக்திகளும் எப்பொழுதும் உன்னுடனேயே இருக்கின்றன. तुम्हारी विजय निश्चित है। உன்னுடைய வெற்றி
நிச்சயிக்கப்பட்டுள்ளது. बाबा से सर्व शक्तियां प्राप्त कर मैं आत्मा अपने ओरिजिनल होम जा रही हूँ। பாபாவிடமிருந்து அனைத்து சக்திகளையும் பெற்றுக்கொண்டு நான் என்னுடைய உண்மையான இல்லத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். देखेंगे महसूस करेंगे महाज्योति शिव बाबा के साथ मैं आत्मा பாருங்கள், அனுபவம் செய்யுங்கள். மகா ஜோதியாக விளங்குகின்ற சிவ பாபாவுடன் நான் ஆத்மா இருக்கின்றேன். बिंदु रूप நான் ஆத்மா புள்ளி வடிவத்தில் இருக்கின்றேன். कंबाइंड स्टेज पे हूँ। பாபாவுடன் இணைந்த ஸ்வரூபத்தில் இருக்கின்றேன். शक्तिशाली लेजर्स की किरणें मुझे स्वच्छ कर रही है। சக்திசாலியான லேசர் போன்ற ஒளிக்கிரணங்கள் ஆத்மாவாகிய என்னை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றன. जन्म जन्मांतर के पाप कर्म भस्म हो रहे हैं। பிறவி பிறவியாக செய்த அனைத்து பாவ கர்மங்களும் பஸ்மமாகிக் கொண்டிருக்கின்றன. मेरी चमक बढ़ते जा रही है। என்னுடைய பிரகாசம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. मैं आत्मा बीज रूप बाप के साथ कंबाइंड हो चुकी हूँ। நான் ஆத்மா புள்ளி ரூபத்தில் இருக்கின்ற பாபாவுடன் கம்பைண்ட் ஆகிவிட்டேன். बाबा से भरपूर होकर मैं आत्मा वापस सूक्ष्म वतन में अपने फरिश्ते शरीर में प्रवेश कर रही हूँ। பாபாவிடம் இருந்து அனைத்து சக்திகளினால் நிறைந்த பிறகு நான் ஆத்மா சூக்ஷ்ம வதனத்தில் என்னுடைய ஃபரிஷ்தா சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். बाबा को धन्यवाद देकर मैं फरिश्ता फिर से इस धरती की तरफ பாபாவுக்கு நன்றி செலுத்திவிட்டு நான் ஃபரிஷ்தா மீண்டும் இந்த மண்ணுலகை நோக்கி परमात्मा से प्राप्त सर्व शक्तियों को बिखेरते हुए பரமாத்மாவிடமிருந்து பெற்ற அனைத்து சக்திகளையும் என்னை சுற்றிலும் நாலாபுறமும் பரப்பிக் கொண்டே वापस इस पुरानी दुनिया और पुराने शरीर में प्रवेश कर रहे हैं। மீண்டும் இந்த பழைய உலகத்துக்கு பழைய சரீரத்துக்கு திரும்பி வந்து பிரவேசம் செய்கின்றேன்.
अवतरित हो चुकी हूँ। இந்த சரீரத்தில் நான் அவதரித்து விட்டேன். लाइट और माइट हाउस, शरीर से डिटैच, லைட் ஹவுஸாக மைட் ஹவுஸாக விளங்குகின்றேன். சரீரத்திலிருந்து முற்றிலுமாக டீட்டாச் ஆகிவிட்டேன். ओम शांति। ஓம் சாந்தி.